எதுக்கு சக்காத் கொடுக்கணும், எதுக்கு ஹஜ் செய்யணும், எதுக்கு உம்ரா செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கறத புக்கை பார்த்து படிச்சிடுறோம். அல்லது இந்த மாதிரியான ஹஜ் கைடன்ஸ் ப்ரோக்ராம்ல சொல்லி கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், செகண்ட் என்ன பண்ணணும், மூணாவதா என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நாள் என்ன பண்ணணும், ரெண்டாவது நாள் என்ன பண்ணணும், எல்லாமே நமக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. ஆனா இதெல்லாம் ஏன் செய்யணும், எப்படி செய்யணுங்கிறது ஒரு பார்ட்டு. ஏன் இப்படி செய்யணும், இதுக்கு பின்னாடி என்ன ஒரு அகமியத்தை அல்லது ரகசியத்தை அல்லாஹ் உள்ளடக்கி இருக்கிறான். அதை தெரிஞ்சுக்கிட்டு தொழுதா தொழுகைக்கும் நன்மை. ஏன் அல்லாஹ் நிக்க சொன்னா, ஏன் குனியணும், ஏன் சுஜூத் செய்யணும், இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு, இப்படித்தான் செய்யணுமா, இப்படித்தான் செய்யணுமா, மாற்று செஞ்சா என்ன தப்பாயிடும். அப்ப இந்த ருக்கு சுஜூது இந்த ஸ்டைல் இந்த முறை மெத்தடாலஜிக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. ஏன் பள்ளிவாசலுக்கு எல்லாரும் ஒன்னா போகணும், தனித்தனியா தொழுதா பத்தாதா, ஏன் ரம்ஜான் மாசத்துல தான் சேர்ந்து வைக்கணுமா நோம்ப, இண்டிவிஜுவலா ஒரு ஃபர்லான் நோம்ப வைக்க கூடாதா, ஜகாத் ஏன் கொடுக்கணும், ஹஜ்ஜுனா என்ன, எதுக்காக வேண்டி இப்படி போகணும், எல்லாவற்றுக்கு பின்னாலும் ஒரு பகுத்தறிவு ரீதியான காரணம் இருக்கு. ஒரு மனிதாப ரீதியான ஒரு விஷயம் உள்ளடங்கி இருக்கு, பயிற்சி இருக்கு, ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும் இருக்கு. அதையெல்லாம் தெரிந்து கொண்டு இபாதத்து செய்தால் இபாதத்துகளுக்கு நாளைக்கு மறுமையில கூலி. இன்ன இபாதத்து செஞ்சா இன்ன கூலி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஹதீசுகள்ல சொல்லி இருக்கா இல்லையா, நம்ம நிறைய பயான்ல கேட்கிறோமா இல்லையா, தொழுதா இந்த நன்மை, நோன்பு வச்சா இந்த நன்மை என்று என்னென்ன இபாதத்துகளுக்கு என்னென்ன நன்மைகள் என்று ஹதீசுகள் சொல்லப்பட்டிருக்கோ அதெல்லாம் கிடைக்கிறது எப்ப தெரியுமா, அதை அறிவுபூர்வமாக நிறைவேற்றுகிற பொழுது. வெறும் சடங்கு ரீதியாக செய்யறனால அதுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம். இந்த ஈயடிச்சான் காப்பின்னு ஸ்கூல்ல படிக்கிற காலத்துல நாம ஒரு சொலவடை கேள்விப்பட்டிருப்போம். இன்னொருத்தர் செய்யற மாதிரியே நாமளும் செய்யறது. எதுக்கு செய்யறாரு தெரியாது, அவரு செஞ்சாரு அது மாதிரி நானும் செஞ்சேன். இப்படி செய்யற இபாதத்துக்கு நாளைக்கு மறுமையில பயன் இல்லை, யூஸ்லெஸ். ஹதீஸ் சொல்லக்கூடிய விஷயம் ஒவ்வொன்றுக்கு பின்னாடி காரணம் இருக்கு. அதுலயும் குறிப்பாக இந்த ஹஜ் என்கிற இபாதத்துக்கு பின்னாடி அற்புதமான காரணங்கள் இருக்கிறது. அந்த காரணத்தை தெரிஞ்சு அந்த உயிரோட்டத்தோட அந்த இன்வால்வ்மெண்டோட அந்த இன்ட்ரெஸ்டோட செய்கிற பொழுது இபாதத்துக்கு நன்மை. அந்த உயிரோட்டம் என்னன்னு தெரிஞ்சாதான் கஷ்டம் தெரியாம இபாதத்து செய்ய முடியும். இல்லைன்னு வச்சுக்கங்களேன், ஒவ்வொரு இடத்துலையும் கஷ்டம்தான். நான் ஒரு உதாரணம் சொல்றேன். கேள்விப்பட்ட செய்தி, ஒருத்தர் ஹஜ்ஜுக்குன்னு போயிட்டு இடவெளியில திரும்பி வந்துட்டார், முடிக்காம. உடம்பு சரியில்லாம திரும்பி வந்ததல்ல, அவர் சொன்ன காரணத்தை கேட்கணும். இது என்னது, சாமி கும்பிடுறதுக்கும் இதுக்கு வித்தியாசமே இல்லைன்னு. அங்க அவங்க சாமி ஐயப்பன் கோயிலுக்கு போகிற பொழுது கருப்பு துணி கட்டுறாங்க, இங்க வெள்ளை துணி கட்டுறாங்க. கோயிலுக்கு போகும்போது அங்கேயும் மொட்டை போடுறாங்க, இங்கேயும் மொட்டை போடுறாங்க. கோயிலையும் என்ன செய்யப்படுது, கிடா வெட்டு இருக்கு, இங்கேயும் குர்பானி இருக்கு. கோயிலையும் அங்க பிரதட்சணை செய்வாங்க, வலம் சுற்றுவாங்க, இங்கேயும் காபாவை சுத்துறாங்க. ஒரு பெரிய வித்தியாசம் இல்லையே. உண்மையில் இந்த இபாதத்துக்கு பின்னால் ஒவ்வொன்றுக்கு பின்னாலும் ஒரு உயிரோட்டம், ஒரு காரணம், ஒரு பயிற்சி, ஒரு நோக்கம், ஒரு மனிதாபிமான உணர்வு, சிந்தனை இருக்கிறது ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும். அது தெரிய வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த ஹஜ் கைடன்ஸ் ப்ரோக்ராம். ஒரு செகண்ட் நீங்க வேஸ்ட் பண்ணாலும் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு இது தொகுக்கப்பட்டிருக்கு, ரொம்ப சிரமப்பட்டு தொகுக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் ரொம்ப எதிர்பார்ப்போடும் துவக்கப்பட்டிருக்கு. என்ன எதிர்பார்ப்பு, உங்களுடைய துஆவெல்லாம் எங்களுக்கு கண்டிப்பா வேணும். அந்த ஒரு எதிர்பார்ப்பை தவிர வேற ஒண்ணும் இல்லை. அந்த எதிர்பார்ப்புக்காக வேண்டித்தான் நீங்க நிறைய ஊழியர்கள் பம்பரமா சொல்றாங்க, வாரக்கணக்கா வேலை செஞ்சிருக்காங்க. நிறைய பேர் உங்களுக்கான பல ஏற்பாடுகளை செஞ்சிருக்கிறாங்க. இந்த மண்டபத்தினுடைய உரிமையாளர் வரைக்கும் இதில் அவ்வளவு ஆர்வம் காட்டி இருக்கிறாங்க. இரவு பகல் தூக்கம் இல்லாம பல ஊழியர்கள் வேலை செஞ்சிருக்காங்க. ஒரே நோக்கம், ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய அல்லாஹ்வினுடைய விருந்தினர்களான உங்களுடைய துஆ வேணும் என்கிறது. அப்ப அந்த உயிரோட்டம் தெரிந்து செய்ய வேண்டும் என்பது ஒரு விஷயம், இல்லைன்னா இல்லை. அதற்காக வேண்டித்தான் இது. அப்ப மற்ற ஹஜ் வழிகாட்டுதல் நிகழ்ச்சியிலிருந்து இது முற்றிலும் மாறுபட்டு இருக்கும் என்பது இரண்டாவது விஷயம். அது என்ன இரண்டாவது விஷயம் என்று கேட்டால்,
நேரடியாக ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு உணர்வை இன்ஷா அல்லாஹ் பெறுவீர்கள். இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு வெளியே போகும்போது வேறு நிகழ்ச்சிகளில் உங்களுக்கு ஏதேனும் குழப்பம் இருந்தால், திகைப்பு இருந்தால், தடுமாற்றம் இருந்தால், பிரம்மாண்டமா இருக்குது, சரியா புரியல, அந்த மாதிரியான எந்த ஒரு ஃபீலிங்கும் இந்த நிகழ்ச்சி முடியும் போது வராது. அந்த அளவுக்கு இது கிட்டத்தட்ட 145 ஸ்லைடு சாயந்தரம் வரைக்கும் நடக்கும். இப்ப சாயந்தரம் வரைக்கும் உட்காரணுங்கிறதுக்காண்டி தான் உங்களுக்கு இடையில தேநீரும் ஸ்நாக்ஸுகளும் மதிய உணவுகளும் கூட ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு. அதனால உங்களுடைய முழு கவனமும் இதில் இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். இந்த பவர் பாயிண்ட் சம்பந்தமான விஷயம் ரெண்டாவது விஷயம். மூணாவது நான் சொல்ல வர வேண்டிய முக்கிய விஷயம், உங்களுக்கான இதெல்லாம் நீங்க நோட்ஸ் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்க கையில நோட்ஸ் இருந்தானாக்கா தேவைப்பட்டா எடுத்துக்கலாம். ஆனா அதை எழுதுற அவசரத்துல இதை நீங்க கவனிக்காம விட்டுருவீங்க, அடுத்த ஸ்லைடு மிஸ் ஆயிரும். அதனால இங்க என்ன போடப்படுகிறதோ அது அப்படியே பாக்கெட் சைஸ் புக்காக உங்க கையிலேயே ஒவ்வொரு ஆளுக்கும் கொடுத்துடுறோம். நீங்க இன்ஷால்ல போகும்போது இங்க என்ன இருக்கோ அது அப்படியே பாக்கெட்ல வைக்கிற சைஸ்ல இப்படி ஓபன் பண்ணி பார்க்கிற மாதிரி. அதனால எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏதாவது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இதுல இல்லாத சில விஷயங்கள் நான் அதிகப்படியா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தேவைப்பட்டா நோட்ஸ் எடுத்துக்கலாம். மற்றபடி இதெல்லாம் நோட்ஸ் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இது என்ன இருக்கோ அது அப்படியே உங்க கையில் என்ன செஞ்சலாம், கொடுத்துடலாம். அதே மாதிரி இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டாக்கா, இங்கே ஒரு ப்ரோக்ராம் ஒன்று லான்ச் பண்ணாங்க. சபீலுல் ஹுதா என்கிற பேர்ல வாராந்திர ஆன்லைன் வகுப்பு. இன்ஷா அல்லாஹ் ஒரு 3 வாரத்துக்கு அதுல ஹஜ் சம்பந்தமான தகவல்கள் தொடரும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இரவு 9 to 9:45. அதற்கப்புறம் தொகுத்து இஸ்லாமிய வாழ்வியல் குறித்த விஷயங்கள் இடம்பெறும். ஒரு 3 வாரத்துக்கு நீங்க என்ன செய்யலாம், அந்த ஆன்லைன் கிளாஸ்ல உங்களுடைய சந்தேகங்களை கூட என்ன செய்ய முடியும், கேட்டுக்க முடியும். ஒரு கால் இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு தெரியலன்னு சொன்னா அதுல கூட என்ன செய்யலாம், தெளிவு பெற்றுக்க முடியும். இப்ப இன்ஷா அல்லாஹ் பிஸ்மில்லாஹ் சொல்லி நம்ம ஹஜ் உம்ரா செய்ய இருக்கிறோம். ஒரு மானசீக ஹஜ், ஒரு வர்ச்சுவல் ஹஜ் அப்படின்னு வச்சுக்கலாம். இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய பெரிய துஆவோடும் ஆதரவோடும் இந்த நிகழ்ச்சி இப்பொழுது துவங்க இருக்கிறது. இந்த ஆடியோ வரல, இருக்கா? இதனுடைய ஆடியோ இருக்கா? சரி, இதுலையா பண்ணிடு. இது இல்லையா? வால்யூம் இருக்கா? ஒரு நிமிஷம். இங்கே ப்ளே ஆகுது ஆனால் ஆடியோ வரல. வருதா? ஓ, சென்சார் இருக்கா? பவர் கொஞ்சம் ஆடியோ ஜாஸ்தி ஆச்சு. இப்போ தான் ஆடியோ வருது.
بسم الله الرحمن الرحيم அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா உங்களுடைய உம்ரா மற்றும் ஹஜ்ஜை மப்ரூரான மற்றும் மக்பூலான உம்ரா ஹஜ்ஜாக ஆக்கி அருள்வானாக. என்ன அது மப்ரூர்? ஹஜ்ஜ மக்பூல்னா ஓகே, ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக ஆக்குவானாக அர்த்தம். எல்லாத்தையும் அல்லாஹ் ஏத்துக்கணுமல்ல. நாம விழுந்து விழுந்து இபாதத்து செய்யலாம், அதை அங்கீகரிக்கிறது அவங்க கையில் இருக்கு. மக்பூலான ஹஜ்ஜினா புரியுது, மப்ரூரான ஹஜ்ஜினா என்ன என்று கேட்டால் ஹதீஸில் இடம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு வார்த்தை பிரயோகம் மப்ரூர், ஹஜ்ஜ மப்ரூர் அப்படிங்கிறது நன்மையை தருகிற ஹஜ்ஜின் அர்த்தம், வேர்டு மீனிங். ஆனால் அதனுடைய கல்ச்சுரல் மீனிங் என்னன்னு கேட்டா தப்பில்லாத ஹஜ்ஜு, எந்த மிஸ்டேக்கும் இல்லாத ஹஜ்ஜாக ஆக்கி அருள்வானாக அர்த்தம். அது என்ன எந்த மிஸ்டேக்கும் இல்லாத ஹஜ்ஜு அப்படின்னு கேட்டா, இந்த ஹஜ்ஜ மப்ரூரை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லா பில் ஜன்னா இல்லல் ஜன்னா. புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். மப்ரூரான ஹஜ்ஜுக்கு கூலி சொர்க்கத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. மப்ரூரான ஹஜ்ஜினுடைய கூலி சுவனத்தை தவிர வேறு இன்னும் இல்லை. அப்ப டைரக்டா சொர்க்கத்துக்கு போறதுக்குண்டான வழிதான் ஹஜ்ஜ மப்ரூர், தப்பில்லாத ஹஜ்ஜாக இருக்கணும். அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. என்ன ஹஜ்ஜி என்ன செய்யணும்? யகூன் ஹஜ்ஜுஹு ஹாலிஸன் லிவஜ்ஹில்லாஹி தஆலா, அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டுமே ஹஜ் செய்யணும். முதல் விஷயம், ஹஜ்ஜ மப்ரூர் ஆகணும்னு சொன்னா அந்த ஹஜ் அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டுமே செய்யணும், வேற எந்த எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது, துனியாவினுடைய எந்த எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. ஏன் இப்படி சொல்லப்படுகிறது? பொதுவாகவே ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தா பேருக்கு முன்னாடி என்ன போடணும்? ஹாஜி, அல்ஹாஜ் அல்லது ஹாஜியா சொல்லலாம், தப்பெல்லாம் கிடையாது. ஆனால் நோக்கம் அதுவாயிருக்கூடாது, அவ்வளவுதான். பேர் போடும் பொழுது என் பேருக்கு முன்னாடி ஏன் ஹாஜின்னு போடல? அப்ப ஹஜ்ஜுக்கு போனது இந்த பேருக்காக வேண்டி இல்லை, ஹஜ்ஜுக்கு போவது புகழுக்காக வேண்டி இல்லை. எந்த விதமான முகஸ்துதியும் இல்லாமல், எந்த விதமான வேறு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யப்படுகணும், அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டுமே செய்தால் அது ஹஜ்ஜ மப்ரூர். ஒன்று. இரண்டாவதாக, தகூனு நஃபகத்துஹு மினல் மாலில் ஹலால் அல்லதி லா ஷுப்ஹத ஃபீ, சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு ஹலாலான வருமானத்தில் ஹஜ் செய்யணும். ஹராமான ஒரு பொருள் கூட நம்முடைய பயண சாதனத்தில் கலந்துடக்கூடாது. தவறே இல்லாத ஹஜ்ஜில முதலாவது விஷயம், முழுக்க முழுக்க ஹலாலான சம்பாத்தியத்தில் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு தெளிவான ஹலாலான வருமானமாக இருக்கணும். யஹ்ருசு அலா தஅதியத்தி அர்கானிஹி வ வாஜிபாத்திஹி வ சுனனிஹி வ ஆதாபிஹி, இந்த ஹஜ்ஜினுடைய ருக்குன் என்று சொல்லக்கூடிய ஃபரலுகள், அதனுடைய வாஜிபுகள், அதனுடைய சுன்னத்துகளை எல்லாம் நிறைவேற்றுதல பேராசையா இருக்கணும், சலிச்சு போய் செய்யக்கூடாது. செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் பக்காவாக என்ன செய்யணும்? ஆர்வத்தோடு செய்ய வேண்டும். அது மப்ரூரான ஹஜ்ஜினுடைய இன்னொரு விஷயம். அதே மாதிரி பாருங்க, எபதஐது அனிர் ரஃபஸி வல் ஃபுசூகி வல் ஜிதால், ஹஜ் டைம்ல கெட்ட பேச்சுக்கள், கெட்ட செயல்கள், அதே மாதிரி சண்டை சச்சரவுகளில் ஈடுபடக்கூடாது. அங்க அந்த மாதிரி செய்வதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி வரும். சண்டை போடுறதுக்கான வாய்ப்பு வரும். லிப்ட் ஏறும் பொழுது, லக்கேஜ் தூக்கும் பொழுது, அல்லது தவாப் செய்யற சமயத்துல ஷைத்தான் கோபத்தை ஏற்படுத்துற மாதிரி சண்டை போடுற மாதிரி பல சந்தர்ப்பங்களை உருவாக்குவான், வரும். ஒரு டைம்ல என்ன செஞ்சிடக்கூடாது? சண்டை சச்சரவுக்கு நிக்க கூடாது. ஆபாசமான பேச்சுக்கள், ஆபாசமான சிந்தனைகள் எதுவுமே வரக்கூடாது. அதே மாதிரி யுத்தைமு தாம யஃஷி ஸலாம வ யுதீபுல் கலாம், சாப்பாடு கொடுக்கணும், நாம கொடுக்கணும். ஹாஜிகளுக்கு எல்லாரும் விருந்து வைப்பாங்க, உண்மையில ஹாஜி தான் என்ன செய்யணும்? ஏழைகளுக்கு விருந்து கொடுக்கணும். அதே மாதிரி எல்லாத்தையும் சலாமை பரவலாக்க வேண்டும்.
எப்பொழுதுமே ஹஜ் செய்துட்டானாக்கா அவங்க தான் எனக்கு சலாம் சொல்லணும்னு எதிர்பார்ப்பாங்க. நான் ஹாஜி, நாம சலாமை பரவலாக்க வேண்டும், அது ஒண்ணு. அதே மாதிரி பேச்சை அழகாக்கணும், நல்ல பேச்சு பேச ஆரம்பிச்சிடணும். நம்ம வாயிலிருந்து ஹஜ் டைம்ல எந்த மோசமான பேச்சு வரக்கூடாது. அதுக்கு பதிலாக அன்பான, அமைதியான, நேர்மையான, நீதியான, நல்லொழுக்கம் சார்ந்த பேச்சுக்கள் பேச வேண்டும். அதே மாதிரி எர்ஜி ஜாஹிதன் ஃபித் துன்யா ராகிபன் ஃபில் ஆஹிரா, இந்த துனியாவை விட்டு வெறுத்தவனாக மறுமையை ஆசைப்பட்டு திரும்பி வரணும். திரும்பி வருகிற பொழுது மறுமையை ஆசைப்பட வேண்டும். இப்படின்னு ஒரு சில விஷயங்கள் சொல்லப்படுகிறது. இந்த மாதிரி என்று சொன்னா அது ஹஜ்ஜ மப்ரூர் ஆகும். தவறில்லாத ஹஜ்ஜாக இருக்க வேண்டும். அதுதான் ஹஜ்ஜ மப்ரூர், மக்பூலாக இருப்பதை தாண்டி. இனி அடுத்தபடியாக இந்த ஆயத்தை ஒன்று கேட்டுக்குங்க. இப்ப இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான்? பொதுமக்களுக்கு அழைப்பு கொடுங்க ஹஜ் செய்வதற்காக என்று சொன்னான். யாருடைய காதில் எல்லாம் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அழைப்பு விழுந்துச்சோ, எப்போ? இப்பவில்லை, நாமெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நாமெல்லாம் மினியேச்சரா இருந்தோம் அப்படின்னு குர்ஆன்ல ஒரு மெசேஜ் இருக்கு. நம்மளை படிக்கிறதுக்கு முன்னாடியே நாமெல்லாம் என்னவா இருந்தோம்? அணுவடிவத்தில் இருந்தோம். அல்லாஹ் நம்மள்ட்ட எல்லாம் கேட்டான், அலஸ்து பிரப்பிக்கும், நான் தானே உங்களுடைய ரப்பு. அப்ப நாமெல்லாம் சொன்னோம் பலா. அந்த மாதிரி சமயத்தில் யாருக்கு ஹஜ் செய்வதற்கு அல்லாஹ் பாக்கியத்தை ஏற்படுத்துறானோ அவங்களுக்கு இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த பொது அழைப்பு காதுல விழுந்திருக்கும். காதுல விழுந்தவங்க தான் ஹஜ்ஜுக்கு போக முடியும். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அழைப்பு கொடுக்க சொல்லி அல்லாஹ் சொன்னான். அவர்கள் வெகு தூரமான இடங்களில் இருந்தெல்லாம் நடந்தும் ஒட்டகங்களில் பயணம் செய்தும் உம்மிடத்தில் வரட்டும் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். சுப்ஹானல்லதி சஹ்ஹரனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். اللهم إني أسألك في سفرنا هذا البر والتقوى ومن العمل تقوى. اللهم هون علينا سفرنا هذا واقض عنا بعده. اللهم أنت الصاحب في السفر والخليفة في الأهل. اللهم إني أعوذ بك من ضعفاء السفر وكآبة المنقلب ومن الحول بعد القول ومن دعوة المظلوم ومن سوء المنظر في الأهل والمال. அல்லாஹ் மிகப்பெரியவன். கொஞ்சம் இந்த துஆவினுடைய பொருளை கொஞ்சம் கவனிச்சுக்குங்க. நமக்கு இந்த வாகனத்தை வசப்படுத்தி தந்த அல்லாஹ் மிகவும் உண்மையானவன். அவன் உதவி இல்லாமல் இந்த வாகனத்தை நம்மால் வசப்படுத்த முடிந்திருக்காது. நிச்சயமாக நாம் நமது ரப்பாகிய அதிபதியிடம் திரும்பிச் செல்ல வேண்டியவராகும். அல்லாஹ்வே, நான் இந்த பயணத்தில் நன்மையையும் இறையச்சத்தையும் நீ விரும்பும் செயல்களை செய்யும் பாக்கியத்தையும் உன்னிடமே கேட்கின்றேன். யா அல்லாஹ், எங்களின் இந்த பயணத்தை இலகுவாக்கி தருவாயாக. இதன் தொலைவை சுருக்கி தருவாயாக. யா அல்லாஹ், இந்த பயணத்தில் நீயே எங்களின் பயண தோழனாவாய். மேலும் நீதான் எங்களின் குடும்பங்களுக்கு பொறுப்பாளனும் ஆவாய். யா அல்லாஹ், பயணத்தின் சிரமங்களிலிருந்தும் கவலை மிகுந்த திருப்புதலை விட்டும் அநீதி இழைக்கப்பட்டவனின் பிரார்த்தனையிலிருந்தும்
எங்களது குடும்பத்திலும் செல்வத்திலும் மோசமான நிலையை காண்பதிலிருந்தும் நான் உன்னிடம் பாதுகாவல் பெறுகின்றேன். ஒரு அருமையான துவா. எல்லா பயணத்துக்கும் இந்த துவா பொருந்தும். குறிப்பாக ஹஜ் பயணத்துக்கு பொருந்தும். போயிட்டு வர்றதுக்கு நம்ம குடும்பத்துக்கு யாரை காவல் வச்சுட்டு போறது? அல்லாஹ்வை தான் காவல் வச்சுட்டு போகணும். எல்லா விஷயத்துக்கும் எல்லா வகையான பொருளையும் பொதிந்திருக்கக்கூடிய ஒரு துவா. இனி நாம ஹஜ் உம்ராவினுடைய சுன்னத்தான வழிமுறைகளை பார்க்க இருக்கிறோம். இங்கிருந்து நாம ஸ்டார்ட் பண்ணலாம். முதலாவதாக ஹஜ் உம்ரா செய்வதற்கான நிபந்தனைகள் இருக்கு. அதுல முதலாவது, ஹஜ் உம்ரா செய்யக்கூடியவர் முஸ்லிமாக இருக்கணும். முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு இந்த கடமை இல்லையே. இஸ்லாத்தின் எந்த கடமையாக இருந்தாலும் அது முஸ்லிம்களுக்கு மட்டுமே நிறைவேற்ற வேண்டிய கடமை. மற்றவர்கள் மீது நிர்பந்திக்க முடியாது. பருவம் அடைந்திருக்க வேண்டும், ஏஜ் அட்டன் பண்ணியிருக்கணும், நாலேஜ் மெச்சூரிட்டி இருக்கணும். சிறு குழந்தைகள் செஞ்சா உம்ரா கூடாதா, ஹஜ் கூடாதான்னு சொன்னா கூடும். ஆனால் அந்த குழந்தைகளுடைய ஹஜ் உம்ராவுடைய கூலி அதனுடைய பெற்றோருக்கு தான் சேரும். சின்ன வயசுல குழந்தைகள் பருவம் அடைவதற்கு முன்னால் குழந்தைகள் செய்யக்கூடிய ஹஜ் உம்ரா, அதனால அவங்க பெருசான பிறகு அவங்க மீது இருக்கக்கூடிய ஹஜ் உம்ரா கடமை விலகிறாது. நான் குழந்தையா இருக்கும்போது ஹஜ் பண்ணினேன், குழந்தையா இருக்கும்போது உம்ரா பண்ணியிருக்கிறேன், இனிமேல் உம்ரா எனக்கு செய்ய வேண்டியது இல்லைன்னு பெருசான பிறகு சொல்ல முடியாது. சின்ன வயசுல சின்ன குழந்தைகள் ஹஜ் உம்ரா செஞ்சிருந்தா அதனுடைய நன்மைகள் பெற்றோருக்கு தான் சேரும். அதனால அவங்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் பருவம் அடைந்திருக்க வேண்டும். பகுத்தறிவு, மனநிலை பாதிக்காம இருக்கணும், அது முக்கியமான நிபந்தனை. அதே மாதிரி ஹஜ் உம்ரா செய்வதற்கான வசதி இருக்கணும். மற்றவங்க மீது கடமை இல்லை. அதே மாதிரி சுதந்திரமானவராக இருக்கணும், யாருக்கும் அடிமையாக இருக்கக்கூடாது. ஏன்னா ஹஜ்ஜுங்கிறது அல்லாஹ்வுக்கு அடிமைப்பட்டு செய்யக்கூடிய ஒரு வேலை. அல்லாஹ்வுக்கு அடிமையாக இருக்கக்கூடியவர் கண்டிப்பாக இன்னொருத்தருக்கு அடிமையாக இருக்க முடியாது. அப்ப இன்னைக்கு அடிமைகள்லாம் இருக்கிறாங்களா? இல்லை, அடிமைகள் யாரும் இல்லை. இருந்தாலும் பரவாயில்லை, எந்த வகையிலையும் சிந்தனை அடிமையாக இருக்கக்கூடாது, அல்லாஹ்வுக்கு அடிமையாக இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக வேண்டி இப்படி ஒரு நிபந்தனை வைக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி மஹரமான வழித்துணை இருக்க வேண்டும். இன்றைக்கு அதெல்லாம் சவுதி அரசாங்கத்தினால கொஞ்சம் மாற்றப்பட்டிருக்கிறது. மஹரமான வழித்துணை அப்படின்னு சொன்னா வேற ஒண்ணு இல்லை, திருமணம் செய்வதற்கு ஹராமான உறவு முறை. ஒரு அம்மாவை திருமணம் செய்ய முடியாது, ஒரு சகோதரியை திருமணம் செய்ய முடியாது, மகளை திருமணம் செய்ய முடியாது. அதே மாதிரி பெண்களாக இருந்தானா தகப்பனாரை கல்யாணம் பண்ண முடியாது, சகோதரர்களை கல்யாணம் முடியாது. இவங்கெல்லாம் திருமணம் செய்வதற்கு ஹராமான உறவு முறை. இப்ப பயணம் செய்கிற பொழுது இந்த மாதிரி யாராவது ஒரு ஆள் இருக்கணுங்கிற நிபந்தனை இருக்கிறது. இந்த அடிப்படையான நிபந்தனைகளுக்கு அப்பாற்பட்டு ஹஜ்ஜினுடைய சில வகைகள் இருக்குங்க. 3 வகையான ஹஜ்ஜு. இது இந்த தகவல் நமக்கு பெரிய அளவுக்கு தேவையில்லை. ஆனாலும் இந்த செய்தி ஃபுல்ஃபில் ஆகணுங்கிறதுக்காக வேண்டி உங்களுக்கு அதை பற்றிய தகவல் தரப்படுகிறது. ஒன்னு ஹஜ்ஜ தமத்து, இன்னொன்னு ஹஜ்ஜ கிரான், இன்னொன்னு ஹஜ்ஜ இஃப்ராத். அது என்ன ஹஜ்ஜ தமத்து என்று சொன்னா, இந்த ஹஜ்ஜ தமத்து என்பது உம்ராவையும் ஹஜ்ஜையும் செப்பரேட்டா நிறைவேற்றுவது, தனித்தனியா. முதல்ல உம்ராவை முடிச்சிருவோம், அதுக்கப்புறம் ஹஜ் செய்வோம். இப்படி ரெண்டையும் தனித்தனியா செய்வதுக்கு பேர் தான் தமத்து. இண்டிவிஜுவல்னு மீனிங். உம்ரா தனியாக, ஹஜ் தனியாக. நாம செய்யக்கூடிய ஹஜ்ஜும் இந்த தமத்துங்கிறது தான். ரெண்டாவது ஹஜ்ஜ கிரான் அப்படின்னு சொன்னா, இந்த மாதவிடாய் மாதிரியான தவிர்க்க முடியாத காரணங்களால் உம்ராவினுடைய செயல்களில் சிலவற்றையும் ஹஜ்ஜினுடைய செயல்பாடுகளையும் மிங்கிள் பண்ணி செய்கிறது. உம்ராவிலிருந்து சில செயல்கள், ஹஜ்ஜிலிருந்து சில செயல்கள், ரெண்டையும் இணைச்சு செய்கிறது சில காரணங்களுக்காக வேண்டி. அதே மாதிரி இன்னொன்னு ஹஜ்ஜ இஃப்ராத். இது என்னன்னாக்கா, மக்கா நகரத்தை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் மட்டும் உம்ரா இல்லாம ஹஜ்ஜ மட்டும் செய்கிறது. இது அங்க இருக்கக்கூடியவர்கள் செய்வாங்க. இப்ப நாம செய்யக்கூடிய ஹஜ்ஜு தமத்து என்று சொல்லக்கூடிய உம்ராவையும் ஹஜ்ஜையும் சேர்த்து செய்யறது இல்லை, தனித்தனியா செய்யக்கூடிய ஹஜ்ஜை தான் செய்ய போகிறோம். இது ஒரு குறிப்பு. இதற்கு அடுத்தபடியாக அர்கானுல் உம்ரா வல் ஹஜ், ஹஜ் உம்ராவினுடைய தவிர்க்க முடியாத முதல் நிலை கடமைகள், ஃபர்லு, அவாய்ட் பண்ண முடியாது.
இது செஞ்சுதான் தீரணும். இது மிஸ் பண்ணிச்சுனாக்கா ஹஜ்ஜு கூடாது. ஹஜ்ஜு கூடாதுனாக்கா ஆல்டர்னேட்டிவ் பண்ணலாமா? முடியாது. என்ன செய்யணும்? பின்ன அடுத்த வருஷம் ரெண்டாவது இன்னொரு ஹஜ்ஜு தான் செய்யணும். அந்த அளவுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மெசேஜ் இது. அதான் அர்கானுல் உம்ரா ஹஜ்ஜுங்கிறது முதல் நிலை கடமை. இதுல ஏதாவது ஒண்ணு மிஸ் பண்ணாலும் ஹஜ் உம்ரா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. வித்தியாசம் பின்னாடி தெரியும் பாருங்க. அர்கானுல் உம்ரா என்ன? இஹ்ராம் அணிஞ்சிருக்கணும். இஹ்ராம் இல்லாம உம்ரா செய்ய முடியாது. இரண்டாவதாக தவாஃப் என்கிற காபாவை வலம் சுற்றுவது, இதுவும் அர்கான், ருக்குன், ஃபர்து. அதே மாதிரி சஃபா மர்வா என்று சொல்லக்கூடிய இரு குன்றுகளுக்கு இடையில வேகமாக நடக்கிறது, சஇ செய்யறதுன்னு சொல்லுவாங்க. இந்த மூணு தான் உம்ராவினுடைய ஃபர்துங்க. மூணு. அப்படியே வாங்க, ஹஜ்ஜினுடைய ஃபர்து என்னது? அர்கானுல் ஹஜ் என்று கேட்டால் இது 4. இஹ்ராம் அணிஞ்சிருக்கிறது, அரஃபா மைதானத்தில் தங்குறது. பாருங்க, உம்ராவில் அது வரல. பாருங்க, உம்ரா செய்யும் பொழுது அரஃபா மைதானத்தில் தங்குறது வரல. அதனாலதான் இது ஹஜ்ஜுடைய ஒன் ஆஃப் த பார்ட். அப்ப அரஃபா மைதானத்தில் தங்காம வந்துட்டா ஹஜ் இல்ல. அதை பற்றி டீட்டெயில்ஸ் பின்னாடி வரும். 4வதாக தவாஃப், காபாவை தவாஃப் செய்யறது. இந்த 4ம் ஹஜ்ஜினுடைய ருக்குனுகள், தவிர்க்க முடியாதது. வாஜிபு தனியா இருக்கு, எல்லாத்தையும் ஆர்டராகவும் பார்த்துடலாம். வாங்க, சஃபா மர்வா என்கிற 2 குன்றுகளுக்கு இடையில சஇ என்கிற விரைந்த ஓட்டம். இதுதாங்க 4 அர்கான் என்று சொல்லக்கூடிய ஹஜ்ஜினுடைய ருக்குனுகள். ஹஜ்ஜினுடைய வாஜிபுகள் என்று சொல்லக்கூடிய 2ஆம் நிலை கடமை இருக்கு. அதுவும் ஃபர்து தான், இதுவும் கடமையானது தான். ஆனா அது ஃபர்து என்கிற கேட்டகரி இருக்கும், இது வாஜிபுங்கிற கேட்டகரி இருக்கும். ஃபர்துக்கும் வாஜிபுக்கும் என்ன டிஃபரெண்ட்ங்கிறத பிறகு பார்க்கலாம். இதுவும் ரொம்ப முக்கியமானது. என்னது? 1வதாக மீகாத், எல்லையில இஹ்ராம் அணியிறது. ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பவுண்டரி இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேர்ல்டு வைடு காபாவை சுத்தி 5 ஏரியாவை பவுண்டரியா நிர்ணயம் செஞ்சாங்க. உலகம் முழுவதற்கும் 5 எல்லைகள். உலகத்தினுடைய எந்த பகுதியிலிருந்து வரக்கூடியவங்களும் பர்டிகுலர் இடத்துல தான் என்ன செய்யணும்? இஹ்ராம் ஆடை அணியணும். அப்ப நாம இங்கிருந்தே இஹ்ராம் ஆடை அணிவோம். அது என்னங்கிறது 2வது பார்க்கலாம். இப்போ மீகாத் என்று சொல்லக்கூடிய எல்லையில இஹ்ராம் ஆடை அணியிறது. மாலை நேரம் வரைக்கும் அரஃபா மைதானத்தில் தங்குறது. ஃபர்ஸ்ட் அரஃபாவில் தங்குறதுன்னு சொன்னோம். இப்ப என்ன வருது? சாயந்தரம் வரைக்கும் தங்கணும். 5 நிமிஷம் 10 நிமிஷம் தங்கிட்டு வந்தா வரக்கூடாதுங்கிறது தான். 3வதாக அரஃபாவை அடுத்து முஸ்தலிஃபாவில் சுபுஹ் தொழுகை முடியும் வரை தங்கி இருக்கிறது. பலவீனமானவர்கள் மற்றும் பெண்களையும் தவிர மற்றவங்களாம் என்ன செய்யணும்? முஸ்தலிஃபாவில் விடிகிற வரைக்கும் தங்கணும். இவங்க பாதி ராத்திரி வரை, பெண்களை தவிர, வயசானவங்களை தவிர பாதி ராத்திரியில் அவங்க கிளம்பலாம். பின்னாடி விளக்கம் வரும். டவுட் இருந்தா நோட் பண்ணி வச்சுங்க. கேள்வி பதில் செஷன் வருது, அப்ப நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். 3. 4வதாக தஸ்ரீக்குடைய இரவுகள்ல மினாவுல தங்கி இருக்கிறது. தஸ்ரீக்குடைய இரவுனா என்னது? துல்ஹஜ் 11, 12, 13 நாட்கள் வருது இல்லையா? பெருநாளுக்கு அடுத்து வரக்கூடிய 3 நாட்கள், அதுதான் தஸ்ரீக்குடைய நாள்னு சொல்லுவாங்க. அந்த நாள்ல மினாவுல தங்கி இருக்கணும். இது வாஜிபு, ஹஜ்ஜுடைய வாஜிபு. அதே மாதிரி தஸ்ரீக்குடைய நாட்கள்ல 3 இடத்துல ஷைத்தானுக்கு கல்லடிக்கிறதுன்னு சொல்றோமா இல்லையா? அது செய்யறது 5வது. 6வதாக ஆண்கள் தலைமுடி மழிப்பது அல்லது குறைச்சிக்கிறது, மொட்டையடிக்கிறது. பெண்கள் அவங்களுடைய கூந்தலுடைய இறுதியில 1 இன்ச் அளவுக்கு மட்டும் கட் பண்றது வாஜிபு. அதே மாதிரி தவாஃபுல் வதா அப்படின்னு சொல்லக்கூடிய விடைபெறும் தவாஃப் செய்யறது, காபாவை சுத்தி வர்றது. இப்படி 8 இருக்குதுங்க ஹஜ்ஜினுடைய வாஜிபு. இப்ப ஃபர்ஸ்ட் சொன்னது ஃபர்து, அதுவும் கடமை. இப்ப சொன்னது வாஜிபு, இதுவும் கடமை தான். ஆனா 2க்கு ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம் தெரியுங்களா? இந்த ஹஜ் வாஜிபுகள் அப்படிங்கிற 2ஆம் நிலைமை கடமை பற்றிய முக்கியமான குறிப்பு பாருங்க. இப்ப வாஜிபான இந்த கடமைகள்ல
ஏதாவது ஒண்ணு தவறிட்டாலும் அதுக்கு பதிலாக பரிகாரமாக பிராணி ஒன்றை மக்காவில் அறுத்து அதனுடைய இறைச்சியை ஏழைகளுக்கு பங்கு வச்சு கொடுக்கணும். வாஜிபு மிஸ் ஆனா, ஃபரது மிஸ் ஆனா ஆல்டர்னேட்டிவ் இல்ல. ஃபரதுல தப்பு நடந்துருச்சுன்னா அல்லது ஃபரது செய்யாம விட்டுருச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அடுத்த வருஷம் தான் என்ன செய்யணும்? ஹஜ் செய்யணும். இப்போ உதாரணமாக அரஃபாவில் தங்குறது என்னது? ஃபரது. ஒரு ஆள் ஹஜ்ஜுக்கு போயிட்டு அரஃபாவில் தங்கல, இப்ப அவருக்கு என்ன ஆகாது? ஹஜ் செல்லாது. அவருக்கு ஹஜ் செய்யணும்னாக்கா என்ன செய்யணும்? திரும்ப அடுத்த வருஷம் தான். ஏன்னா அரஃபா நாளுங்கிறது ஒரு நாள் தானே. அந்த நாள்ல தங்குனா தான் அது அரஃபா. வேற நாள்ல போய் என்ன செய்ய முடியாது? அங்க போய் தங்கிட்டு முடியாது. அது மிஸ் ஆனா மிஸ் ஆனதுதான். இப்போ ஃபரதுல மிஸ் ஆச்சுன்னா ஆல்டர்னேட்டிவ் இல்ல. வாஜிப்ல மிஸ் ஆச்சுன்னா ஆல்டர்னேட்டிவ் இருக்கு, பரிகாரம் கஃபாரா இருக்கு. அதுதான் இது. என்னது? இந்த வாஜிபு என்று சொல்லக்கூடிய கடமைகள்ல ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆனா கூட அதுக்கு பதிலாக என்ன செய்யலாம்? ஒரு பிராணி ஒன்றை அறுத்து கொடுக்கலாம். குர்பானிங்கிறது தனி, இது பரிகாரமா கொடுக்கக்கூடிய ஒரு குர்பானி. அடுத்ததாக இந்த பரிகாரத்தை கொடுக்கக்கூடியவர் அந்த பரிகார பிராணியினுடைய இறைச்சியிலிருந்து எதையும் சாப்பிடக்கூடாது. இங்க நீங்க ஒண்ணு கவனிக்கணும். அக்கீகா கொடுத்த கறியை சாப்பிடலாமா? சாப்பிடலாமா? சாப்பிடலாம். சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்றாங்க சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மசாயிலும் அந்த மசாயிலும் போட்டு குழப்பிக்கிறது. ஹஜ்ஜில பரிகாரமாக கொடுக்கக்கூடிய பிராணியுடைய கறியை அதை கொடுக்கக்கூடியவர் சாப்பிடக்கூடாது, அது அங்கதான். இங்க கொடுக்கக்கூடிய அக்கீகா கறியில அது குர்பானி மாதிரி, அதை என்ன செய்யலாம்? குர்பானி கொடுக்கிறவரு சாப்பிடலாம், அதைத்தான் சாப்பிடக்கூடாது. அடுத்து நான் மூன்றாவதாக, இப்படி ஒரு ஆள்னால பரிகாரம் கொடுக்கிறதுக்கு வசதி இல்லை, காசு இல்லை. குர்பானி கொடுக்கணும்னா காசு வேணுமல்ல, என்ன செய்யறது அப்போ என்று கேட்டால் அதற்கு பதிலாக அவர் 10 நாட்கள் நோன்பு வைக்கணும். ஆல்டர்னேட்டிவ் கஃபாரா. ஒன்னு குர்பானி கொடுக்கணும், வாஜிப்ல மிஸ்டேக் ஆயிருச்சுன்னா குர்பானி கொடுக்கணும், குர்பானி கறின்னு சாப்பிடக்கூடாது. குர்பானி கொடுக்க காசு இல்லை, பதிலா என்ன செய்யணும்? 10 நோன்பு வைக்கணும். அதுலயும் எப்படி 10 நோன்பு என்று கேட்டா 3 ஹஜ் சமயத்துல வைக்கணும், மீதி 7 நோன்பு ஹஜ் முடிச்சுட்டு வந்த பிறகு வைக்கணும். புரிஞ்சுச்சா? ஏதாவது டவுட் இருந்தா கிளியர் பண்ணலாம். டவுட் இருக்கா? ஹஜ்ஜினுடைய வாஜிபுகள் ஆல்டர்னேட்டிவ் மிஸ்டேக் ஆனா மாற்றி ஏதாவது செய்யலாம். தப்பு நடந்துருச்சு, குர்பானி கொடுக்கணும், அந்த குர்பானிலிருந்து நம்ம சாப்பிட முடியாது. குர்பானி கொடுக்கிறதுக்கு வசதி இல்லைன்னு சொன்னா என்ன செய்யணும்? 10 நோன்பு வைக்கணும். எப்படி வைக்கணும்? ஹஜ் டைம்லயே 3 நோன்பு வைக்கணும், மிச்சம் இருக்கக்கூடிய 7 நோன்பை வீட்டில் வந்து வைக்கணும். நான் கடைசியில கேள்வி கேட்பேன், அப்ப நீங்க பதில் சொல்லணும். சரியா? அப்பதான் இந்த கிளாஸ் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கா இல்லையான்னு தெரியுமா இல்லையா? நீங்க எங்கிட்டையும் கேள்வி கேட்கலாம், நானும் உங்கள்கிட்ட கேள்வி கேட்பேன். அப்ப நல்ல கவனமா வச்சுக்கங்க. இனி அடுத்து பாருங்க, இப்ப நம்ம உம்ராவை ஸ்டார்ட் பண்றோம். உம்ராவின் ஆரம்பமும் அதற்காக தயாராகிறதும், இஹ்ராமுக்கு முன்னாடி குளிச்சு சுத்தமாயிரணும், சுன்னத்து. வாசனை திரவியம் பூசுற மாதிரி இருந்தா உம்ராவுக்கான நிய்யத்து செய்யறதுக்கு முன்னாடி உடம்புல மட்டும் செண்டு பூசலாம். நிய்யத்து செஞ்சுட்டாக்க செண்டு பூசக்கூடாது. நிய்யத்து செய்து விட்டால் செண்டு பூசக்கூடாது. சரிதானா? கவனிச்சுங்க. இஹ்ராமுக்கு முன்னாடி குளிக்கலாம். அப்படி குளிக்கும் போது உடம்புல செண்டு பூசலாம், துணியில செண்டு பூசக்கூடாது. லைட்டா பூசியே ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. விருப்பப்பட்டால் நிய்யத்து வச்சா செண்டும் பூசக்கூடாது. சரி, அதுல பாத்தீங்களா அவர் குளிச்ச பிறகு என்ன செஞ்சாரு? பாருங்க, செண்டு பூசிக்கிறாரு உடம்புல தான். அதுக்கப்புறம் மெஹ்ராமுடைய ட்ரெஸ் மேல போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நிய்யத்து வைக்கிறார். இனி இஹ்ராம் ஆடை அணியிறது.
இஹ்ராம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஆடையை மட்டும் சொல்றது இல்லை. ஒரு ஆளு ஹஜ் செய்யறதுக்காக நிய்யத்து வச்சுக்கிட்டு ஹஜ்ஜினுடைய செயல்களுக்காக நான் உடல் ரீதியாக தயாராகிறேன், ட்ரெஸ்ஸுக்கு மட்டும் பேர் இல்லை இஹ்ராம்ங்கிறது, மென்டலி ப்ரிப்பேர் ஆகிறது, அதுக்கு பேர் தான் என்னது இஹ்ராம். ட்ரெஸ் மட்டும் அல்ல இஹ்ராம். அந்த இஹ்ராம்ல ட்ரெஸ்ஸுங்கிறது ஒரு பார்ட். மற்றபடி இஹ்ராம்னா என்னது? மென்டலி ப்ரிப்பேர் ஆகிறது, தயாராகிறது, மன ரீதியாக உடல் ரீதியாக நான் ஹஜ் உம்ரா செய்யறதுக்கு ரெடி ஆயிட்டேங்கிறதுக்கு பேர் தான் இது. அதனுடைய ஒரு அடையாளம் தான் ட்ரெஸ், புரிஞ்சுக்கணும். இப்போ இஹ்ராம் ஆடை அணியிறதுல நிறைய பேருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்லையா, கன்ஃபியூஸா இருக்கும். எப்படி வேணாலும் ஆடை அணியலாம். பெண்களுக்குன்னு பிரத்யேகமான இஹ்ராம் ஆடையெல்லாம் கிடையாது. பெண்கள் எப்பொழுதும் போல அவங்களுடைய ஹிஜாபோட இருந்துகிட்டா போதுமானது. ஆனா ஆண்களுக்கு ஹிஜாபுங்கிறது ஒரு மெத்தேடில் அணியணும். அது என்னங்கிறது பார்க்கலாம். இப்போ நான் உங்க எல்லாருக்கும் எதாவது தெரியும் சொல்லித்தரேன். எல்லாருக்கும் கரெக்டாக தெரியும். இப்படியும் கட்டலாம், இப்படிதான் கட்டணும். இன்னும் கட்டிக்காட்டு நல்லா இருக்கும். இது போல 2 துணி உங்க மேலே உங்க கீழே இருக்கும். 2 தைக்கப்படாது. 3 கையில் 2 இதை கீழே கட்டுதா எடுத்துட்டு வலது பக்கத்தில் இந்த நொய்யை இடது பக்கத்தில் இந்த நொய்யை குடிச்சிக்கிட்டு இந்த வலது பக்கத்தில் உள்ள இந்த நொய்யை இடது பக்கம் குடிச்சிக்கிட்டு இந்த ரூசடியை கொண்டுங்களா இது இல்லை நல்லா எடுத்துட்டீங்கன்னா நல்லா எடுத்து இடது பக்கம் பேசு. அதுக்கப்புறம் வளர்ந்து இதாகி படித்து பேசி மாதிரி பிசி சுற்றிக்கிட்டா நல்லா டைட் ஆகிடும். அதுக்கு மேலே வெளியே போட்டுருவோம். நல்லா டைட்டாக தான் அங்கே அவ்வளோ லூஸ் ஆகாது. நீங்கள் காலை விரிச்சுக்கலாம், விரிச்சாலும் பாருங்க உள்ள எதிரே காலை நீங்கள் விளாடாது, காலை பாருங்க துணி விளாடாது. அர்த்தம் அது மேலே ஒரு துணி மாதிரி 2 தான் தைக்க இது சாதாரணமாக போட்டுருக்கோம். நீங்கள் இது ஒன்றும் சாதாரணமாக போட்டு நான் போதும் பயணிச்சோம். நல்லா துணி போயிடும். அதனால் இந்த எண்ணெய் இந்த இந்த எண்ணெய் இதில் சொல்லிட்டேன். இந்த இப்படி சொல்லிடுறேன். இந்த எண்ணெய் இந்த சைடு சொல்லிடுறேன். சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லா எந்த ஒரு இது இருக்காது. எப்படி நல்லா கரெக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சத்து நல்லா பாடுறது அவ்வளோ இல்லை. அதுக்கப்புறம் இது சும்மா இருக்குது. நம்ம தூங்கும்போதெல்லாம் கொஞ்சம் மூடினாங்க தலை மூடக்கூடாது. தலையை தொப்பிலாம் நம்ம போடக்கூடாது. தவம் செய்ய போடும்போது இந்த வலதை எப்படி எடுத்து வலதை மிக தெரியும். இந்த மிக தெரியும் இது மாதிரி போட்டுட்டு 7 ரவுண்டு வரணும். அடுத்த சுற்றி அதுதான் தவா. அதுக்கு பிறகு நம்ம 7 ரவுண்டு போகும்போது முதல் 3 ரவுண்டு தான் மெதுவாக ராமன் இதுக்கு மெதுவாக அசுத்த மாதிரி போகணும். 3 ரவுண்டு 7 ரவுண்டு போகணும். 7 ரவுண்டு போட்டுக்கலாம். 7 ரவுண்டு போட்டுக்கலாம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா வேகமாக எல்லா ரவுண்டும் 7 ரவுண்டு வேகமாக வெளியே இது ஒரு தவறு நிறைய வச்சுருக்காங்க. போகும்போது தூங்கி லேச பேர கீழே உள்ள போக மாட்டேங்கும். அப்போ நம்மளுக்கு எழுத்து நிறைய பேர் செய்வாங்க. என்ன பண்ணுவாங்க, வேகமாக கேட்கலாம். அதுக்கு அந்த பின்னாடி துணி அப்படின்னா அந்த மூணு கருத்தில் எல்லாத்தையும் அது மட்டும் சொல்லுவாங்க. மெதுவாக மாதிரி
யாராவது ட்ரை பண்ணுறீங்களா? இங்கே வர்றீங்களா? தேவையா? வேண்டான்னா அடுத்த கிழமை டைம் ஆயிடுச்சு. ஓகே தானே, போயிடலாம். கொஞ்சம் டெக்னிக்கல் பார்ட் வந்தனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்போ போயிடலாம். பாருங்கள், இப்போ எஹ்ராம் அடைஞ்சிட்டோம். எஹ்ராமுக்கான நிய்யத், அல்லாஹும்ம இன்னி உரியதுல் உம்ரத்த ஃபயஸ்ஸிர் லீ வ தகப்பல்ஹா மின்னி அல்லாஹும்ம லப்பைக்க உம்ரா. பாருங்க, அல்லாஹுவே நான் உம்ராவை நாடுகின்றேன், எனக்கு அதனை இலகுவாக்கி வைப்பாயாக, மேலும் அதனை என்னிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக. அல்லாஹுவே உம்ராவுக்காக இதோ நான் வந்து விட்டேன், அல்லாஹும்ம லப்பைக்க உம்ரா. இதான் ஏறாம். இதை இன்னும் நோட் பண்ண வேண்டாம், புக்கில் உங்கள் கையில் கிடச்சிரும். ஈராமுக்கு நிய்யத்து மஸ்ட்டு சொல்லிங்களா? ஏஹ்ராமுக்கான நிய்யத்து முடிஞ்ச பிறகு மீகாத், எஹ்ராம் ஆடை அணியிறதுக்கான எல்லைகள் பார்க்க போகிறோம். பொதுவாக மீகாத் அப்படிங்கிற எல்லையை அடைஞ்சவுடன் தான் எஹ்ராம் ஆடையை அணிஞ்சுக்கணும். ஆனால் இதுதான் மீகாத்து. கவனிங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை சுற்றிலும் உலகம் முழுவதிலும் இருந்து வரக்கூடிய ஹாஜிகளுக்கு 5 எல்லைகளை நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த 5 எல்லைகளுக்குண்டான பேர் தான் அது. இப்போ நாம யலம்லம் என்கிற இடத்துல தான், அதனுடைய கிலோமீட்டர்ஸ் எல்லாம் போட்டிருக்குது, பார்த்துக்குங்க. ஒவ்வொன்றும் தாத்த இருக்குன்னு ஒரு இடம் இருக்கு, 94 கிலோமீட்ரு. அதே மாதிரி கர்னுல் மனாசில் 75 கிலோமீட்ரு. அதுக்கப்புறம் அல் ஜுஹஃபா அப்படிங்கிற இடம் 189 கிலோமீட்ரு. துல் ஹுலைஃபா 450 கிலோமீட்ரு. யலம்லம் 92 கிலோமீட்ரு. இந்தியர்களான நாம எஹ்ராமுக்கான நிய்யத்து வைக்க வேண்டிய இடம் அல்லது எஹ்ராம் ஆடை அணிய வேண்டிய இடம் இந்த யலம்லம் தான். காபாவிலிருந்து 92 கிலோமீட்டருக்கு முன்னாடி தான். ஆனால் நாம் அந்த இடத்துல போக முடியாது, சான்ஸே இல்லை. நாம் ஃப்ளைட்டில் தான் என்ன செய்ய முடியும், எஹ்ராம் நிய்யத்து வைக்க முடியும். ட்ரெஸ் முன்னாடி போட்டுக்கலாம். அதை பற்றி டீட்டெயில்ஸ் பாருங்களேன். இந்திய ஹாஜிகள் விமான பயணத்தில் இருக்கும் பொழுது மீகாத்து வர்றதுக்கு முன்னாடி அறிவிப்பு செய்வாங்க. அப்போ நிய்யத்து செஞ்சால் போதும். நம்ம சென்னையிலேருந்து கிளம்பும் பொழுது ஹஜ் டெர்மினல் இருக்க ஹஜ் ஹவுஸ்லேருந்து குளித்து அங்கிருந்து எஹ்ராம் அணிஞ்சுக்கிட்டே பஸ்ஸில் போய் ஏர்போர்ட்டுக்கு போயிடலாம். எஹ்ராமோடையே தான் ஃப்ளைட்டில் ஏறுவோம். ஏறி போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு 25 நிமிஷத்துக்கு முன்னாடி ஜித்தாவுக்கு ஒரு 25 நிமிஷத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவான், இந்திய ஹாஜிகள் நிய்யத்து செய்யறதுக்கான இளம் கடக்கிறோம். அந்த டைமில் என்ன செய்யலாம், நம்ம என்ன செய்யணும், நிய்யத்து வச்சுக்கணும். ஏன், ட்ரெஸ் போடும்போது என்ன செஞ்சிருவாங்க, சில பேர் நிய்யத்து வச்சிருவாங்க எங்க ஹஜ் ஹவுஸில். அதனால என்ன பிரச்சனை, ஒரு பிரச்சனையும் இல்லை, வேற ஒன்றும் இல்லை. எஹ்ராமுடைய டியூரேஷன் ஜாஸ்தி ஆகுது. அப்படி டியூரேஷன் ஜாஸ்தி ஆகும் போது எஹ்ராம் நிலையில சில வேலைகளை செய்யக்கூடாது, தடை. நிய்யத்துக்கு பிறகு வச்சுட்டானாக்கா அது வரைக்கும் என்ன செய்யலாம், அந்த நகம் வெட்டுற மாதிரியான சில விஷயங்கள் இருக்கா இல்லையா, எஹ்ராம் நிய்யத்து வச்சா என்ன செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாது. இப்ப அனாவசியமா என்ன ஆகுது, எஹ்ராமுடைய டியூரேஷன் ஜாஸ்தி ஆகுது. அதனால ட்ரெஸ் பண்ணிக்கலாம் ஹஜ் ஹவுஸ்ல. நிய்யத்து வைக்காம ஏர்போர்ட் போய் ஃப்ளைட்ல ஏறி எந்த இடத்துல நமக்கான மீகாத் என்று சொல்லக்கூடிய எல்லை வருதோ அந்த டைம்ல ஃப்ளைட்ல 25 நிமிஷத்துக்கு முன்னாடியே என்ன செய்வான், நீ அனௌன்ஸ்மெண்ட் சொல்லுவான். அப்ப நிய்யத்து வச்சுக்கலாம். அந்த நிய்யத்து என்னங்கிறது நீங்க பார்த்துட்டீங்க. இனி பாருங்களேன், எஹ்ராம் நிலையில செய்யக்கூடாதவை, நகம் வெட்டுறது கூடாது, உடம்பனுடைய எந்த பகுதியில் இருந்து முடி களையிறது கூடாது. தானாக முடி உதிர்ந்தாலோ நகம் உடைஞ்சாலோ தப்பில்லை. நாமளாக பர்பஸா என்ன செய்யக்கூடாது, நகத்தையோ முடியோ அப்புறப்படுத்தக்கூடாது, எஹ்ராமாக இருக்க நிய்யத்து வச்ச பிறகு. அடுத்தபடியாக குங்கும சாயம் முக்கிய ஆடை. அந்த காலத்தில் கலர் ட்ரெஸ்ஸுக்கு குங்கும சாயம் முக்குவாங்க. இன்னைக்கு என்னது, கலர் ட்ரெஸ் போடக்கூடாது, ஒயிட்டு தான் இருக்கணும். அதே மாதிரி வாசனை திரவியம் பூசுறது கூடாது. ஹரம் ஷரீஃபினுடைய எல்லைக்குள்ள மரம் செடிகளை உடைக்க கூடாது. இதெல்லாம் இஹ்ராமுடைய நிலைமையில தடை செய்யப்பட்டது. பாதையில் கிடக்கக்கூடிய பணம் பொருட்கள் எதுவும் எடுக்கக்கூடாது. எடுத்தா இஹ்ராம் முறிஞ்சிரும். பின்ன நீங்க என்ன செய்யணும்,
அந்த எல்லைக்கு வந்துதான் நியத்து வச்சுட்டு மறுபடியும் போகணும். அப்ப இஹ்ராமுடைய நிலையில இந்த செயல்கள் செய்யக்கூடாது. எங்கேயாவது ரோட்ல காசு கிடக்குதா விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். காசோ பாஸ்போர்ட் கிடக்கும், கீ செயின் கிடக்கும், பணம் கிடக்கும், எடுக்கவே கூடாது. இஹ்ராம் நிலையில எதையுமே எடுக்கக்கூடாது. அடுத்ததாக பறவைகள் விலங்குகள் வேட்டையாடக்கூடாது, அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது இஹ்ராம் அந்த ஹரம் ஷரீஃபுடைய எல்லைக்குள்ள. அதே மாதிரி தடை செய்யப்பட்ட வார்த்தைகளை பேசுறது, தடை செய்யப்பட்ட செயல்களில் ஈடுபடக்கூடாது. அதே மாதிரி தேவையில்லாம சர்ச்சைகள், சண்டைகள், விவாதங்கள்ல ஈடுபடக்கூடாது. அதெல்லாம் செஞ்சா இஹ்ராம் முறிஞ்சிரும் அப்படிங்கிறதுதான். இதுவும் உங்களுடைய புக்ல உங்களுக்கு கிடைச்சிரும். இப்ப இஹ்ராம் நிலையில் செய்யக்கூடாதவை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவானது. இதுவரைக்கும் சொன்னது இப்ப சொல்றதும் தாம்பத்தியம் கூடாது, பாலுணர்வு பேச்சுக்கள் கூடாது, மேனி தழுவுதல், அதாவது என்ன செய்யறது, உடலுறவு மட்டுமல்ல, சாதாரணமாக கணவன் மனைவி ரூம்ல தங்கியிருப்பாங்க, இச்சையோட பார்க்கறது, இச்சையோட பேசுறது, கட்டி தழுவதும் கூடாது. அதே மாதிரி திருமணம் செய்யறது கூடாது, திருமணம் செஞ்சு வைக்கிறதும் கூடாது, ஏன் திருமண பேச்சு நிச்சயம் செய்யறதும் கூடாது. அங்க போயெல்லாம் இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு கேட்காதீங்க. நிச்சயமெல்லாம் செய்வாங்களா கேட்டா இஹ்ராம் நிலையில 2 ஃப்ரெண்டு பார்க்குவாங்க. ஜி நீங்களும் உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறீங்க? ஆமா ஆமா. எப்படி பிசினஸ் எல்லாம் போயிட்டு இருக்குது? நல்லபடியா போயிட்டு இருக்குது. எத்தனை மக்கள்? இத்தனை மக்கள். பொட்ட பிள்ளை உண்டா? உண்டோ. கல்யாணம் முடிச்சு கொடுக்கலையா? முடிச்சு கொடுக்கணும். பேசு. அப்ப பேசும் பொழுது ஊர்ல என் பையன் ஒருத்தன் இருக்கிறான், MBA முடிச்சுட்டு நல்ல வேலையில் இருக்கிறான். ஊருக்கு போன பிறகு உங்க பிள்ளைய என் பையனுக்கு தருவீங்களா அப்படின்னு கூட என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. நிச்சயம்னாக்க நம்ம இங்க உட்கார்ந்துக்கிட்டு மண்டபம் எடுத்துட்டு 2 தரப்பும் சேர்ந்து பேசுறாங்களே, அந்த மாதிரி தான் நிச்சயம் உண்டதில்ல. சாதாரணமாக பொண்ணு கொடுக்கிறது, பொண்ணு எடுக்கிறது சம்பந்தமான பேச்சுவார்த்தையை கூட என்ன செய்யக்கூடாது, அங்க இருக்கக்கூடாதுங்கிறது தான் இஹ்ராம் நிலையில செய்யக்கூடாதவைகள். இனி அடுத்தபடியாக இஹ்ராம் அணிஞ்சு நியத்து செஞ்ச பிறகு உயர்ந்த சப்தத்தில் தல்பியாவை ஒன்னு சேர்ந்து சொல்லலாமே. வன்னிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன்னிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். இஹ்ராமுக்கான நியத்து செஞ்ச பிறகு ஃப்ளைட்ல பக்கத்தில் இருக்கிற அளவுக்கு கேட்கிற அளவுக்கு என்ன செய்யலாம், ஃப்ளைட்ல தல்பியா சொல்லிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் நாம இஹ்ராம்ல குறிப்பிட்ட இடத்துக்கு போவோம், தவாப் செய்யறதுக்கு முன்னாடி வரைக்கும் தல்பியாவை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கணும், முடிஞ்ச வரைக்கும், டயர்டாகிற வரைக்கும், மேடு ஏறும் பொழுது கீழே இறங்கும் பொழுது எல்லா இடத்திலும் தல்பியாவை சொல்லிட்டு இருக்கணும். தல்பியா என்பது ஹஜ் உம்ராவுடைய முக்கியமான பார்ட். நான் முதல்ல சொன்ன மாதிரி இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலக மக்களுக்கு ஹஜ்ஜுக்கு வருமாறு அல்லாஹ்வின் சார்பாக என்ன செஞ்சாங்க, அழைப்பு கொடுத்தாங்க. அந்த அழைப்புக்கு பதில் தான் இந்த லப்பைக். தான் வந்துட்டேன் அல்லாஹ், பாருங்க, அல்லாஹ்வே இதோ நான் வந்து விட்டேன், இதோ நான் வந்து விட்டேன், உனக்கு இணை யாரும் இல்லை, இதோ நான் வந்துட்டேன், நிச்சயமாக எல்லா புகழும் எல்லா அருளும் எல்லா அதிகாரமும் உனக்கே உரியது, உனக்கு இணை யாரும் இல்லை, நீ கூப்பிட்ட வந்துட்டேன், இனி நீ எங்க கூப்பிட்டாலும் நான் வருவேன். இதுதான் தல்பியாவுடைய நோக்கம். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அழைப்புக்கு பதில் அளிப்பது, அல்லாஹ்வுக்கு பதில் அளிப்பது. அந்த அழைப்புக்கு தல்பியாங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை நீங்க நல்ல கவனத்தில் வச்சுங்க. இனி அடுத்து பாருங்க, இவற்றுடன் ஆண்களுக்கு மேலும் சில செயல்கள் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. என்ன செய்யக்கூடாது தான் சரீரம் முழுவதுமோ அல்லது ஏதேனும் ஒரு உறுப்பிலோ தைக்கப்பட்ட ஆடை அணிகிறது கூடாது. ஷர்ட், பேண்ட், பனியன், பைஜாமா,
உள்ளாடை, மூட்டியலுங்கி, கையுறை, காலுறை, பாக்ஸ் சாக்ஸ் மாதிரி. ஆனால் சாதாரண செருப்பு, மோதிரம், கண்ணாடி, வாட்ச், ஹெட்ஃபோனு, பெல்ட், நாடா, கயிறு, அழுக்கடைஞ்ச இஹ்ராம் ஆடை கழட்டுறது எல்லாம் தப்பில்லை. ஆனால் தொப்பி, துண்டு, தலப்பாகை, டவல் மாதிரியான தலையோடு சேர்ந்திருக்கும்படியான பொருட்களை தலையை மறைக்கக்கூடாது. இந்த மாதிரி இஹ்ராம் அணிஞ்சிருக்கும் பொழுது. ஆனால் என்ன செய்யலாம்? கொடை பிடிக்கலாம், வண்டி வாகனத்தில் போகலாம், தலையில் எதையாவது சுமந்துட்டு போகலாம், தப்பில்லை. நல்லா கவனிச்சுக்குங்க. இது ஆண்களுக்கு. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் செய்யக்கூடாதவை தான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தது. இது ஆண்களுக்கு மட்டும் பிரத்யேகமாக இந்த வேலையும் கூடாது. இனி அதுக்கு அடுத்தபடியாக விமானத்தை விட்டு இறங்கின பிறகு பிரம்மாண்டமான ஹஜ் டெர்மினல்ல விமான நிலைய அதிகாரிகள் அல்லாஹ்வின் விருந்தினர்களை வரவேற்பார்கள். பின்னர் பாஸ்போர்ட் செக்கிங் நடக்கும். பெரிய டெர்மினஸ் எல்லாத்தையும் வெல்கம் பண்ணி செக்கிங்க்கு அனுப்புவாங்க. செக்கிங் இந்த மாதிரி பாஸ்போர்ட் எல்லாம் கையில் வச்சுக்கிட்டு கண்ணு, ஐரிஷ் டெஸ்ட்டு, விரல் ரேகை பார்த்து திருப்பி கொடுப்பாங்க. எல்லாரும் அவங்கவுங்களுக்கு நுஹிப்புக்க யா லைஃபர் ரஹ்மான், அல்லாவின் விருந்தினர்களை உங்களை நாங்கள் நேசிக்கிறோம் அப்படின்னு சவுதி கவர்மெண்ட் சொல்லுது. அதுக்கப்புறம் முத்தவிஃப் ஹாஜிகளுடைய சவுதி பொறுப்பாளர் பிரதிநிதிகள் வரவேற்று ஹோட்டல்களுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. இந்த மாதிரி பஸ்ஸில், இந்தியன் பஸ்ஸுக்கு இந்த மாதிரி இந்தியா கொடி ஒட்டியிருப்பாங்க. இந்த மாதிரியான ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் தங்க வச்சுருவாங்க. ஹஜ் கமிட்டி சார்பாக போகக்கூடியவங்களுக்கு, ப்ரைவேட்டில் போகிறதுக்கு ப்ரைவேட்டில் ஹோட்டல் புக் பண்ணி வச்சுருப்பாங்க. இது ஹஜ் கமிட்டி சார்பாக போகக்கூடியவங்களுக்கு நாம் பணம் கொடுத்துருக்கோமல்ல, இதுக்கெல்லாம் தான் பணம் கொடுத்துருக்குறோம். கொண்டு போய் என்ன செஞ்சுருவாங்க? தங்க வைப்பாங்க. இப்போ நகர எல்லை ஆரம்பம். பஸ்ஸில் போகும் பொழுது மக்காவினுடைய எல்லை. இந்த மாதிரியான ஆர்ச்சுகள்லாம் இருக்கும், பார்க்கலாம். இந்த மாதிரி ரேகால் விரிச்சு வச்ச மாதிரி ஒரு பெரிய ஆர்ச் இருக்கும். இதுதான் வந்து மக்கா நகரத்தினுடைய எல்லை ஸ்டார்ட் ஆகிற இடம். இது வந்து ஒரு ட்ரோன் வியூ, அந்த ரெஹால் மாதிரி இருக்கக்கூடிய ஆர்ச்சினுடைய ட்ரோன் வியூ. அடுத்தபடியாக என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், முத்தவீஃபுகள் ஹாஜிகளுடைய மக்கா நகர பொறுப்பாளர்கள் முன்னாடியே ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஹோட்டலுக்கு கொண்டு போய் வச்சுப்பாங்க. அதுக்கு பின்னாடி ஹஜ்ஜுடைய நாட்களில் ஹஜ்ஜுக்காக வேண்டிய அரஃபா மைதானத்துக்கு கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் அவங்களுக்கும் அரசாங்கத்தின் சார்பில் செல்லக்கூடிய ஹாஜிகளுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. கொண்டு போய் ஹோட்டலில் விட்டு போட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நாம தான் நம்ம காரியத்தை பார்த்துக்கணும். சோறு சாறு வைக்கிறதோ பர்ச்சேஸ் பண்ணுறதோ எதுவோ ஃபுட்டு அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் இல்லை. ஹோட்டலில் தங்க வைக்கிறதோட அவர்களுடைய வேலை முடிந்து விட்டது. அதுக்கப்புறம் நம்ம காரியத்தை நாம் பார்க்கணும். ப்ரைவேட்டில் போகிறவங்களுக்கு சாப்பாடெல்லாம் அவங்க ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. சேர்ந்த கூட்டிகிட்டு போகிறது எப்போ? ஹஜ்ஜுடைய நாட்களுக்காக வேண்டி கூட்டிகிட்டு போவாங்களா, அது வரைக்கும் வரமாட்டாங்க. இனி போனோன்னு நீங்கள் ரூமில் போன உடனே எல்லாரும் சொல்லுவாங்க, வாங்க வாங்க உம்ராவுக்கு போகலாம், உம்ராவுக்கு போகலாம், சீக்கிரம் சீக்கிரம் போய் உம்ரா முடிச்சுட்டு வரலாம். அவசரப்பட்டு போகாதீங்க, டயர்ட் ஆயிடுவோம். என்னதான் லக்ஸுரி ஜர்னியாக இருந்தாலும் மென்டலி டயர்ட் ஆயிரும். அதனால ஃபர்ஸ்ட் காபாவை பார்க்க போகிறோம், உம்ராங்கிற இபாதத்தை செய்ய போகிறோம். அழுத்து சலுத்து செய்யக்கூடாது, ஃப்ரெஷ்ஷாக செய்யணும், ஆர்வமாக செய்யணும், தெம்பாக செய்யணும். அப்படி செய்யணும்னு சொன்னானாக்கா போய் ரெஸ்ட் எடுக்கணும். குறைஞ்சது ஒரு 2 மணி நேரமாவது ரூம்ல போய் தூங்கிருங்க, தப்பே கிடையாது. இஹ்ராம் நெய்யத்தோடையே இஹ்ராம் ட்ரெஸ்ஸோடையே என்ன செஞ்சிடலாம், நல்லா தூங்கி எந்திரிச்சு அதுக்கப்புறம் என்ன செய்யலாம், ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுக்கலாம். 2 ட்ரெஸ் வச்சிருப்பீங்க, இஹ்ராம் ட்ரெஸ். அப்போ பாத்ரூம் எல்லாம் இருக்கும், அங்கே போய் என்ன செஞ்சுக்கலாம், இஹ்ராம் ட்ரெஸ்ஸோடையே என்ன செய்யலாம், குளிக்கலாம். தோல் நுழுக்கு துண்டை மட்டும் எடுத்துட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிக்கலாம். குளிச்சு ஃப்ரெஷ்ஷாக நாம் இப்போ என்ன செய்கிறோம், ஓய்வுக்கு பிறகு மஸ்ஜிதுல் ஹராமுக்குள் நுழையிறதோட இஹ்ராமுக்கு அடுத்தபடியான உம்ராவுடைய செயல்பாடுகள் தொடருது. என்ன தொடருது? தவாஃபுக்காக வேண்டி மஸ்ஜிதுல் ஹராமுக்குள் நுழையும் பொழுது வலது காலை முற்படுத்தி நுழைவதோடு இந்த திக்ரு துஆவையும் ஓதணும். இப்படிதான் நுழைவோம்.
وبوجهه الكريم وسلطانه العظيم من الشيطان الرجيم. بسم الله والصلاة والسلام على رسول الله. اللهم افتح لي أبواب رحمتك. அப்ப ஹரம் ஷரீஃபினுடைய பள்ளிவாசலினுடைய மண்டபம் மாதிரியான அமைப்பு, அது வழியாத்தான் காபாவை பார்க்கறதுக்கு தவாப் செய்யறது போகும்போது இந்த துவாவை ஓதணும். இந்த அர்த்தத்தை கவனிங்க. மகத்தான இறைவனிடம் சங்கை மிகு அவனது திருமுகம் மற்றும் அவனது ஆதி அதிகாரத்தை கொண்டும் நான் எடுத்தெறியப்பட்ட ஷைத்தானை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன். அல்லாஹ்வின் திருப்பெயரால் நான் நுழைகிறேன். அல்லாஹ்வின் திருத்தூதர் மீது கருணையும் அருளும் பொழியட்டுமாக. அல்லாஹ்வே, எனக்கு உனது அருளின் வாசல்களை திறந்து வைப்பாயாக. இதெல்லாம் உங்களுக்கு தரக்கூடிய புக்கில் இருக்கும், பார்த்து நீங்க படிச்சுக்கலாம். அடுத்தபடியாக வாசலுக்குள்ள நுழைஞ்ச உடனே இதுதான் காபாவுடைய என்ட்ரன்ஸ். 2 மினாருக்கு இடையில தெரியுது. நிறைய என்ட்ரன்ஸ் இருக்கு, நூற்றுக்கணக்கான என்ட்ரன்ஸ் இருக்கு, நூற்றுக்கணக்கான வாசல். ஒவ்வொரு வாசலுக்கும் பேரு நம்பர் எல்லாம் இருக்கு. மெயின் என்ட்ரன்ஸ் பாபு சலாம் எல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வாசலுக்குள்ள நுழைஞ்சோன்னா மண்டபம் மாதிரி அமைப்புல பல தூண்களுக்கு இடையில காபா அறகுறையா தெரியும். தெரியுதா? சின்ன போட்டோவில் பாருங்க, காபா தெரியுது. எப்படி தெரியுது? அறகுறையா தெரியுது, மறைஞ்சு தெரியுது. ஆனா என்ன செய்யணும்? காபாவை முதல்ல பார்க்கும்போது முழுசா பார்க்கணும், அறகுறையா பார்க்க கூடாது, முழுசா தான் பார்க்கணும். அப்ப என்ன செய்யணும்? உள்ள வந்து இந்த மாதிரி தான் உள்ள நுழையும் பொழுது இதே மாதிரி மேடையா இருக்கும், கீழே படிக்கட்டு மாதிரி இறங்கித்தான் போவோம். ஒரு 2 ஸ்டெப் இருக்கும், அது வரைக்கும் தலையை குனிஞ்சிட்டே தான் போகணும். தலையை குனிஞ்சிட்டே போய் என்ன செய்யணும்னு சொன்னா பாருங்களேன், அவசரப்படாம சற்றே தலையை குனிந்தவாறு உள்ள நுழைஞ்சி மதாஃப்னு சொல்லக்கூடிய தவாப் செய்யக்கூடிய இடம் வரைக்கும் போய் இது போல முழுசா பார்க்கணும். கண்ணும் மனசும் நிறையிற மாதிரி பார்க்கணும். அது வரைக்கும் தலையை என்ன செய்யணும்? லைட்டா குனிஞ்சிட்டே போய் மட்ட மலக்க காபாவை இப்படி கண் முன்னாடி பார்க்கணும். அது ஒரு கண்கொள்ளா காட்சி தான், அற்புதமான காட்சி தான். வாழ்க்கையில ஒரு முஸ்லிம் கண்டிப்பாக அனுபவிச்சு பார்க்க வேண்டிய காட்சி தான். அப்ப அதனால இந்த மாதிரி பார்க்கணும். ஏன் பார்க்கணும் என்று கேட்டால் பாருங்களேன், காபாவை அப்படி முதலில் பார்க்கும் பொழுது மனசுல எதை நிய்யத்து வைத்து துஆ கேட்கப்படுகிறதோ நிச்சயமாக அது ஒப்புக்கொள்ளப்படும். இது ஒரு ஹதீஸ். அதனால அப்படி பார்த்தாச்சு. காபாவை பார்த்த உடனே என்ன துஆ ஓதணும்? இந்த துஆ ஓதணும். அல்லாஹும்ம ஜித் ஹாதல் பைத்த. பாருங்க, இந்த துஆவும் உங்க கையில இருக்கு, பார்த்துக்கலாம். மீனிங் மட்டும் பாருங்களேன். யா அல்லாஹ், இந்த வீட்டிற்கு சிறப்பையும் கண்ணியத்தையும் உயர்வையும் கம்பீரத்தையும் அதிகப்படுத்துவாயாக. ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் வரக்கூடியவர்கள் யார் இதற்கு சிறப்பும் கண்ணியமும் செய்கின்றார்களோ அவர்களுக்கு சிறப்பையும் கண்ணியத்தையும் புண்ணியத்தையும் அதிகப்படுத்துவாயாக. யா அல்லாஹ், நீயே சாந்தியானவன், சமாதானமும் உன்னிடம் இருந்தே. ஆகவே சமாதானத்துடனேயே எங்களை வாழ வைப்பாயாக. இது ஹதீஸில் வரக்கூடிய ஒரு செய்தி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. காபாவை பார்த்தவுடனே ஓதக்கூடிய துஆவினுடைய அர்த்தம் இதுவும் உங்க கையில வந்துடும். இஹ்ராமுக்கு அடுத்தபடியாக செய்ய வேண்டிய செயல் தவாஃப், காபாவை வலம் சுற்றுது. தவாஃப் செய்து எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சில செய்திகள் இருக்குங்க. காபா எனும் புனிதமிகு இறை இல்லம் குறித்து சில முக்கியமான தகவல். என்ன தகவல்? 12 மீட்டர் நீளம், 10 மீட்டர் அகலம், 15 மீட்டர் உயரம். காபா ஸ்கொயர் இல்லை, கொஞ்சம் செவ்வக வடிவத்தில் இருக்கு, கொஞ்சம் நீளமானது தான். ப்ராப்பர் ஸ்கொயர் இல்லை, கியூபிக் ஸ்கொயர் இல்லை. புரிஞ்சிச்சுங்களா? டிஃப்ரெண்ட் இருக்கு. ஒன்று. அடுத்தபடியாக அஸ்திவாரத்திலிருந்து சுமார் 1 முழம் உள்வாங்கிய நிலையில் சுவர் இருக்கும். காபாவுடைய சுவருக்கும் அஸ்திவாரத்துக்கும் இடையில, அஸ்திவாரம் கொஞ்சம் தள்ளி இருக்கும், கொஞ்சம் தள்ளி, அதுக்கப்புறம் தான் இருக்கும். சரியா? அந்த அஸ்திவாரத்திலிருந்து சுவர் வரைக்கும் ஒரு சரிவான திண்ண மாதிரியான அமைப்பு இருக்கும், லைட்டா சரிஞ்ச மாதிரி இருக்கும். அதுக்கு சாதிர்வான் அப்படின்னு பேரு. ஏன் இதெல்லாம் சொல்லப்படுதுங்கிறதுக்கான காரணம் பின்னாடி வரும். காபாவுடைய அமைப்பு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு தான் இந்த தகவல். அதுக்கப்புறம் தரையிலிருந்து 2 மீட்டர் உயரத்தில் காபாவுடைய வாசல் இருக்கு.
தரையிலேயே வாசல் இல்லை, 2 மீட்டர் ஹைட்ல தான் காபாவுடைய வாசல் எல்லாம் வரும். தீப்பிடிக்காத பிரத்யேகமான மரத்துல 280 கிலோ தங்கத்துல அதனுடைய மேற்புறம் வேயப்பட்டிருக்கு. செலவு மட்டும் 1,34,20,000 கோடி ரியால் அந்த காலத்துல. இப்பவும் ஜாஸ்தியா இருக்கும் அந்த தங்கத்துக்கு மட்டும். சரியா? அதற்கப்புறமாக காபாவுடைய வாசலுக்கு இடப்புறத்துல ஹஜ்ரல் அஸ்வத் கல் இருக்கும். வாசலுக்கும் பாருங்க அந்த போட்டோவில், வாசலுக்கும் இடப்புறத்துல என்ன இருக்கு? ஹஜ்ரல் அஸ்வத் கல். ஹஜ்ரல் அஸ்வதுக்கும் காபாவுடைய வாசலுக்கும் இடைப்பட்ட இடத்துக்கு முல்தசிம்னு பேரு. கவனத்துல வச்சுக்கங்க இந்த பேரை. ஒரு முக்கியமான காரணம் இருக்கு, பின்னாடி நான் கேட்பேன். பேர் ஞாபகத்தை வச்சுங்க. எந்த இடத்துக்கு பேரு முல்தசிம் என்பது? காபாவுடைய வாசலுக்கும் ஹஜ்ரல் அஸ்வத் கல்லுக்கும் இடையில் இருக்கக்கூடிய கேப் இருக்கா இல்லையா, டியூரேஷன், அந்த இடத்துக்கு பேரு முல்தசிம்னு பேரு. காபாவுடைய 4 மூலைக்கும் ஒவ்வொரு பேரு. என்ன ஒவ்வொரு பேரு என்று கேட்டா, ருக்குனுல் ஹஜ்ரு, ஹஜ்ரல் அஸ்வத் கல் இருக்கக்கூடிய மூலைக்கு ருக்குனுல் ஹஜ்ரு. அதே மாதிரி ருக்குன இராக்கி, ருக்குன ஷாமி, ருக்குனுல் யமானி. ஈராக் நோக்கி இருக்கக்கூடிய ஒரு மூளைக்கு ருக்குனுல் யமானி, சரி இராக்கி. அதே மாதிரி ஷாம் சிரியா நகரத்தை நோக்கி இருக்கக்கூடிய மூளைக்கு, சிரியாவை நோக்கி இருக்கக்கூடிய மூளைக்கு ருக்குன ஷாமி. அதே மாதிரி ருக்குனுல் யமானி, யமன் தேசத்தை நோக்கி இருக்கக்கூடிய மூளைக்கு ருக்குனுல் யமானி. ருக்குனுல் ஹஜ்ருங்கிறது ஹஜ்ரல் அஸ்வத் கல் இருக்கக்கூடிய மூளைக்கு பேரு. ருக்குனுல் இராக்கி, ருக்குனு ஷாமி ஆகிய 2க்கும் இடையில் காபாவின் மேற்பகுதியில் ஒரு ஜலதாரை இருக்கும். தண்ணி ஒழுகிற மாதிரியான ஒரு ஜலதாரை. தங்கத்தினால் ஆன அந்த ஜலதாரியின் பேரு மீசாப். கவனத்தில் வச்சுக்கங்க. திரும்பவும் அது காரணம் இருக்கு. சில நுட்பமான தகவல்கள் உங்களுக்கு சொல்லப்படுது. அதுக்கான காரணம் பின்னாடி உங்களுக்கு தெரிய வரும். இப்ப தவாஃப், காபாவை வலம் சுற்றுதல் இருக்கா இல்லையா, அதுக்கு பேர் மத்தாஃப்னு இடம். தவாப் செய்யக்கூடிய இடத்துக்கு பேரு மத்தாஃப். காபாவை சுற்றிலும் தவாப் செய்வதற்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பளிங்குகள் தரைக்கு பெயர் மத்தாஃப். தவாப் செய்யக்கூடிய இடத்தினுடைய தோற்றம் இதா இப்படித்தான் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்கலாம். ஹத்தீம் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. என்ன ஹத்தீம்? இங்க பாருங்க, காபா ஒரு அரை வட்டமான சுவர் இருக்கு பாருங்க, அதுக்கு பேர் தான் ஹத்தீம். ஒவ்வொரு இதுக்கும் மார்க் பண்ணியிருக்கு, நம்ம இங்க பார்த்துடலாம். மீசாப் ஜலதாரைக்கு நேர் கீழே தரையில அரை வட்ட வடிவிலான ஒரு சுற்றுச்சுவர். அதன் 2 முனைகளும் காபாவுடைய வடக்கு மற்றும் மேற்கு மூலைகளை முன்னோக்கியவாறு இருக்கும். அதே மாதிரி ஹத்தீமினுடைய உயரம் 1 மீட்டரு, அகலம் 1.5 மீட்டரு. 1 மீட்டர் ஹைட்ல 1.5 மீட்டர் அகலம், செவுரு, வட்ட செவுரு. ஹத்தீமுக்கும் காபாவினுடைய சுவருக்கும் இடையில் இருக்கக்கூடிய இடம் ஹிஜ்ர இஸ்மாயில். அதன் நடுவில் இருந்து காபாவினுடைய சுவர் வரைக்கும் 4.44 மீட்டர், 4.5 மீட்டர் கிட்டத்தட்ட. அதை நான் டீட்டெயில் சொல்றேன். நான் இத பாருங்க, அதில் சுமார் 3 மீட்டர் அளவுக்கு காபாவுக்கு உட்பட்ட இடம் தெரியுதுங்களா? அந்த வட்ட சுவர் 3 மீட்டர், 4.5 மீட்டர் இருக்குது காபாவுடைய சுவருக்கும் இந்த வட்ட சுவருக்கும் இடையில. அதுல 3 மீட்டர் காபாவுக்கு உள்ள இருந்துச்சு. காபாவுடைய அகலத்தை கொஞ்சம் கம்மி பண்ணாங்க. அப்ப அந்த இடத்துல நின்று தொழுதா காபாவுக்குள் நின்று தொழுத மாதிரி. அங்க திறக்கு இருக்கும், கூட்டம் இருக்கும், விடமாட்டான் போலீஸ். எப்பவாவது உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா அதுக்குள்ள போய் என்ன செய்யலாம், ஒரு 2 ரக்காத்து தொழுதா காபாவுக்குள்ள தொழுத மாதிரி அந்த இடம். அதுக்கு தான் அது சொல்லப்படுகிறது. சரிங்களா? மீண்டும் ஒரு தடவை அந்த வீடியோவை பார்த்துக்குங்க. பாருங்க, சுற்றிலும் தவாப் செஞ்சுட்டு இருக்கதான் ஹத்தீம், சுற்றுச்சுவர். இதுதான் மக்காம் இப்ராஹிம். பிறகு விவரம் வரும். மகாம் இப்ராஹிம், அந்த கோல்டு கலர்ல ஒரு கூண்டு மாதிரி இருக்க, இதுதான் மகாம் இப்ராஹிம். காபாவை கெட்டும் பொழுது இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கிருந்த ஒரு கல்லு மேல ஏறி நின்று இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க.
அவங்களுடைய காலடி பாதம் அங்க இருக்கு, பார்க்கலாம், எட்டி பார்த்தா தெரியும் அடையாளம். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் நின்ன பாதடி. அதுக்கு பேர் குர்ஆன்ல மகாம் இப்ராஹிம் சம்பந்தமா வசனம் வருது, பின்னாடி அந்த டீட்டெயில்ஸ் வரும். ஏன் அது அங்க வைக்கப்பட்டிருக்கு, அது ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கான காரணம் பின்னாடி வரும். இதுக்கு பேர் தான் மகாம் இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய இப்ராஹிம் நபி நின்ற இடம். காபாவின் சுவரிலிருந்து 20 முழம் தூரத்தில் இருக்கு. காபாவுடைய சுவருக்கும் மகாம் இப்ராஹிம் கடையில் 20 முழம். மார்பிள் தரையில பித்தளை வலை அமைப்பு கொண்டுக்குள்ள 1.80 மீட்டர், 2 மீட்டருக்கும் கொஞ்சம் குறைவான நீளம், 1.5 மீட்டருக்கு கொஞ்சம் குறைவான அகலம் கொண்ட தரையில வச்சிருக்காங்க. புனிதமிகு இறையல்லத்தை வலம் வருவதற்கு முன்னால் தல்பியா சொல்றதை நிறுத்திடணும். நாம இனிமேல் தவாப் செய்ய போறோம். இப்ப காபாவுடைய அமைப்பு முறை பார்த்திருக்கிறோம். எஹ்ராம்னுடைய உம்ராவுடைய செயல்ல முதலாவது எஹ்ராமுக்கு அடுத்தபடியாக 2வது செய்ய போறது தவாஃப். தவாஃபு கடையில சில டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப எஹ்ராமுடைய 2வது செயல் தவாப் செய்ய போறோம். தவாப் செய்யற வரைக்கும் நம்ம தல்பியா சொல்லிட்டு இருப்போம். இப்ப தவாஃபுக்கு முன்னாடி என்ன செஞ்சிடணும், தவாஃபுக்கு முன்னாடி குடிச்சுக்கிறேன் வேண்டாம், அது வேண்டாம். தவாஃபுக்கு முன்னாடி தல்பியா சொல்றதை நிறுத்திடணும். இனி அடுத்தபடியாக தவாஃப், மத்தாஃபு, தவாஃபு, ஹத்தீமு, மகாம் இப்ராஹிம். மத்தாஃப்னா என்னங்க, தவாஃப் செய்யக்கூடிய இடத்துக்கு பேரு. தவாஃப் செய்யறதுனா சுத்தி வர்றது. ஹத்தீம்னா காபாவு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரைவட்ட சுவர். மகாம் இப்ராஹிம், இப்ராஹிம் நபி நின்ற இடம். இதை பற்றி எல்லாம் பாருங்களேன். அதே தான் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ரொம்ப கிளாஸியா இருக்குனால மவுஸ் நகர மாட்டேங்குது. பரவாயில்ல. ஓ, தவாஃபினுடைய வகைகள் இருக்குங்க, அதையும் தெரிஞ்சுக்கணும். தவாஃபுல் குதூம், முதல் வருகையின் பொழுது செய்யக்கூடிய தவாஃப். ஹரம் ஷரீஃபுக்குள்ள நுழைஞ்ச உடனே ரொம்ப கம்மியா வருது. இது நல்லா, இப்ப கரெக்டா பாருங்க. தவாஃபுல் குதூம் பாருங்க, நல்லா பார்த்துக்குங்க. காபாவை சுற்றி தவாஃப் செய்கிறாங்க. மீசாப்ங்கிறது பாருங்க மேலே தெரியுது, இது ஹத்தீம். உள்ள நின்று தொழுகிறாங்க. மகாம் இப்ராஹிம் எட்டி பார்க்குறாங்க, நாமளும் பார்க்கலாம். தொழுகிறாங்க. தவாஃபினுடைய வகைகள் ஃபர்ஸ்ட் நாம உம்ராவுக்காக வேண்டி மத்தாஃபுக்கு போன உடனே செய்யற தவாஃபுக்கு பேரு தவாஃபுல் குதூம், முதல் வருகையின் பொழுது செய்யக்கூடிய தவாஃப் ஒன்று. இரண்டாவதாக தவாஃபுல் இஃபாதா, ஹஜ்ஜினுடைய அடிப்படை கடமைகள் ஒன்று. இதனை விட்டு விடுவது ஹஜ்ஜை பயனற்றதாக்கிவிடும் அல்லது முறித்துவிடும். இது தவிர்க்க இயலாத வாஜிபு. யார் இதனை செய்யவில்லையோ அவர் ஓர் ஆட்டை பலியிடுவது கடமை. தவாஃபுல் வதா, விடைபெறும் பயண தவாஃப், இது ஹஜ் கடமைகள் இறுதியானது, மக்கா நகரை விட்டு செல்வதற்கு முன் செய்ய வேண்டியது. தவாஃபுல் நஃபில், விருப்பத்துடன் செய்யும் அதிகப்படியான தவாஃப். இதை பத்தி டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம், தொடர்ந்துக்கலாம். ஹஜருல் அஸ்வது கல்லு, ஹஜருல் அஸ்வது கல்லை தொட்டு ஆரம்பிக்கணும். ஹஜருல் அஸ்வத் கல்லை சுற்றி ஒரு வெள்ளினாலான கவர் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாரும் தொட்டு முத்தி ரொம்ப தேஞ்சு போச்சு, குழி மாதிரி தான் இருக்கு, கல் மாதிரி எல்லாம் இருக்காது. தொட்டானாக்கா வழுக்குன குழி மாதிரி தான் இருக்கும். முதல்ல ஹஜருல் அஸ்வத் கல் வெள்ளையா இருந்துச்சான், இப்ப எல்லாருடைய பாவ கை பட்டு கருப்பாயிருச்சான் அப்படின்னு ஒரு தகவல். சொர்க்கத்திலிருந்து வந்த கல் என்று சொல்லப்படுகிறது. ஹஜருல் அஸ்வத் கல்லை சுற்றி இப்படி வெள்ளினாலான கவர் பண்ணி வச்சிருக்கிறாங்க.
ஹஜருல் அஸ்வத் கல்லை தொட்டு முத்திட்டு தவாஃப ஆரம்பிக்கணும். அதுக்கு முடியலன்னு சொன்னா ஹஜருல் அஸ்வத் கல் அமைஞ்சிருக்கக்கூடிய காபாவுடைய மூளைக்கு நேராக தள்ளி நின்றுக்கிட்டு அதுக்கு நேராக கையை உயர்த்தி காட்டியவாறு தவாஃபை ஆரம்பிக்கலாம். பக்கத்துல போற கூட்டமா இருந்துச்சுனாக்க தயவு செஞ்சு போயிடாதீங்க. இந்த சூடானி, நைஜீரியா, சோமாலியா அந்த மாதிரி இடத்துல இருந்து வரக்கூடிய முஸ்லிம்கள் திடகாத்திரமா ஆஜானுபாகுவா இருப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஹஜருல் அஸ்வத் கல்லை தொடுறதான் ஹஜ்ஜு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. பயங்கர நெரிசல் பண்ணுவாங்க. பெண்களோ குழந்தைகளோட சேர்ந்து போயிட்டா நசுக்கிடுவாங்க. அவங்களுக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. அவங்களை பொறுத்த வரைக்கும் கையை அப்படியே செயின் மாதிரி பிடிச்சிட்டு அவங்க ஃபேமிலி மட்டும் ஹஜருல் அஸ்வத் தொடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. போலீஸ் அதுக்கு விடமாட்டான். ஆனாலும் கூட அவங்க அப்படி நிற்பாங்க ஸ்ட்ராங்கா. திறக்கிட்டு போனாக்க நசுங்கிடுவோம். அதே மாதிரி கண்ணாடி எல்லாம் போட்டுட்டு கூட்டத்தில் தவாப் செஞ்சீங்கன்னாக்க கண்ணாடி தவறி விழுந்துச்சுனாக்க உடஞ்சிரும். பர்ஸு இந்த மாதிரி எல்லாம் வச்சுக்காதீங்க. வாட்சு கீச்செல்லாம் வச்சாங்க போச்சுனாக்கா வரைஞ்சிடும். அது திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது பிறகு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி காபாவுடைய ஹஜருல் அஸ்வத் கல் இருக்கக்கூடிய இடத்துல தொட்டு முத்திட்டு தவாஃபை ஸ்டார்ட் பண்ணணும். தொட்டு முத்துறதுக்கு சான்ஸ் கிடைக்கலையா, அதுக்கு நேரா எந்த இடத்துல வேணாலும் நின்றுட்டு வலது கையை காமிச்சு நம்முடைய இடது தோளுக்கு நேராக காபா இருக்கும். இப்படி திரும்பி வலது கையை காமிச்சிட்டு நம்ம தவாஃப் ஸ்டார்ட் பண்ணணும். பாருங்களேன், ஆண்கள் தவாஃபை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தங்களுடைய மேலாடையினுடைய வலது பகுதியை வலது அக்களுக்கு கீழாக கொண்டு வந்து இடது தோல்ல போட்டுக்கொள்ளணும். அது காமிச்சாரா இல்லையா? பாருங்க, அங்க வந்து பாருங்க, ஒரு ரவுண்ட் பண்ணி காமிச்சு பாருங்க. இப்படி செய்யறதுக்கு பேரு இலுத்திபா. தவாஃபை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஆண்களை என்ன செஞ்சிடணும், இப்படித்தான் போட்டிருப்பாங்க. இடுப்பு வேட்டி கட்டியிருப்போம். இப்படித்தான் நம்ம என்ன செஞ்சிருப்போம், போட்டிருப்போம். இப்போ என்ன செய்யணும், தவாஃப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வலது தோல் இருக்கக்கூடிய இந்த பார்ட்டை எடுத்து கீழே கொண்டு வந்து கம்முக்கட்டு கீழாக கொண்டு வந்து இதை தூக்கி இப்படி போட்டுக்கணும். இந்த ஓப்பனாக இருக்கணும். இந்த தோல் ஓப்பனாக இருக்கணும். முதல் 3 சுற்றுல மட்டும்தான் இப்படி ஓப்பனாக இருக்கணும். 4வது சுற்றுல என்ன செஞ்சிடணும், திரும்ப எடுத்து போட்டுக்கணும். நிறைய பேர் அது தெரியாதனால ஒன்று மூடியே இருப்பாங்க, அல்லது திறந்து வச்சானாக்கா 7 சுற்றுலையும் என்ன செஞ்சிருவாங்க, திறந்தே வச்சிருப்பாங்க. நல்லா கவனிச்சுக்குங்க. ஃபர்ஸ்ட் தவாஃபில் முதல் 3 சுற்றுல மட்டும்தான் வலது தோல் திறந்திருக்கிற மாதிரி கம்முக்கட்டு கீழாக கொண்டு வந்து இடது தோல்ல போடணும். 4வது சுற்று ஸ்டார்ட் பண்ணும் பொழுது மூடிடணும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 3லையும் மூடியே இருக்கக்கூடாது. இந்த பதட்டத்திலையும் ஆர்வத்திலையும் சில பேர் மிஸ் பண்ணிடுவாங்க. தெளிவான முறையை கவனிச்சுங்க. அதுக்கப்புறம் போயிட்டு வந்த பிறகு அடனா நான் அப்படி பண்ணலையே. தவாஃபுல் குதூம் உம்ராவுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் நஃபிலா இருந்த பிரச்சனை இல்லை, மிஸ்டேக் ஆச்சுனாக்கா பரவாயில்ல. ஆனா இது உம்ராவுடைய ஒன் ஆஃப் த பார்ட் ஃபர்ஸ்ட் குதூம், அதுல மிஸ்டேக் வரக்கூடாது. அதனாலதான் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் சொல்லப்படுகிறது. அதனால இது கவனிச்சுக்குங்க. இதுக்கு பேரு இலுத்திபா. தோல்ல அந்த மாதிரி திறந்து வச்சுக்கிறது பேரு இலுத்திபா. கவனிங்க. சரி, சில பேர் ஃபுல்லா தோல்ல போட்டிருக்காங்களே, ஒண்ணு தெரியாம செய்யறாங்க, அல்லது அவங்க என்ன செய்யலாம், நஃபிலான இதான் கூட செஞ்சுட்டு இருக்கலாம். சரிங்களா? அடுத்து தொட்டு முத்தும் பொழுது அல்லது கையை உயர்த்தி காட்டும் பொழுது பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர், அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பிக்கிறேன், அல்லாஹ் மிக பெரியவன், அவ்வளவுதான். தவாஃப் ஸ்டார்ட் பண்ற போது தொட்டு முத்துமுறதா இருந்தாலும் சரி, சான்ஸ் கிடைச்சா தொட்டு முத்திட்டு, இல்லையா தூரமா நின்று வலது கையை காமிச்சிட்டு என்ன செஞ்சிடலாம், பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டு தவாஃபை ஆரம்பிச்சிடலாம். அதை தொடர்ந்து இப்படி சொல்லணும், என்னது, அல்லாஹும்ம ஈமானம் பிக்க வ தஸ்தீகம் பி கிதாபிக்க வ ஃபஃபான் பி ஹதிக்க வ திபான் லி சுன்னத்தி நபிக்க முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வே, உன் மீது நம்பிக்கை கொண்டவனாகவும் உனது வேதத்தை உண்மைப்படுத்தியவனாகவும் உன்னிடம் செய்த வாக்குறுதியை நிறைவேற்றியவனாகவும் உனது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றியவனாகவும் நான் துவங்குகிறேன். இதுதான் தவாஃப் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது சொல்ல வேண்டிய பிரார்த்தனை. ஒரு தவாஃபுக்காக 7 சுற்றுக்கள் முழுமைப்படுத்தணும். முதல் 3 சுற்றுக்கள்ல சற்றே குதித்தவாறு வேகமாக நடக்க வேணும். இதுக்கு பேரு ரமல். ஃபர்ஸ்ட் 3 சுற்றுல வந்து தோலை ஓபன் பண்ணிட்டு நடப்பா இல்லையா, அப்ப பெண்கள் இல்ல, ஆண்கள் மட்டும் லேசா தவாஃப்ல ஃபர்ஸ்ட் 3 ரவுண்ட்ல தோலை ஓபன் பண்ணிட்டு இந்த மாதிரி போஸ்ல தான் என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் 3 தவாஃப் செய்யணும். 4வது தவாஃப்ல தோலையும் முடிக்கலாம்,
இந்த குதிச்சு ஓடணுங்கிற அவசியம் இல்லை, இப்படி ஓடுறது பேர் ரமல். சரிங்களா? தவாஃப் ஆரம்பிக்கும் பொழுது இதையும் சொல்லலாம். அதோட மீனிங் அல்லாஹ் தூய்மையானவன், மேலும் அனைத்து புகழும் அல்லாஹ்வுக்கே, மேலும் அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை, மேலும் அல்லாஹ் மிகப்பெரியவன், முயற்சியும் சக்தியும் அவனிடமிருந்தே தவிர வேறு இல்லை. சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். எதுவும் நீங்க எழுத வேண்டியதில்லை, உங்களுக்கு புக்கு வந்துடும். தவாஃப்ல தவாஃபினுடைய 7 சுற்றுக்கள் ஒரே பார்வையில் பாருங்க. ஹிஜ்ர இஸ்மாயில், அந்த ஹத்தீம், அந்த பக்கம் கடைசியில் பாருங்க என்னது யமனி கார்னர் போட்டிருக்கா இல்லையா, ருக்குனுல் யமானி. இந்த பக்கம் ஹஜருல் அஸ்வத், இந்த பக்கம் ஆப்ரஹாம் ஸ்டேஷன் அப்படின்னு இருக்கா இல்லையா, மக்காம் இப்ராஹிம். இப்போ எப்படி பாருங்க 7 சுற்று எப்படி வந்திருக்குன்னு பார்த்துக்கங்களேன். ஹஜருல் அஸ்வதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஹத்தீமுக்கு வெளியே, ஹிஜ்ர இஸ்மாயிலுக்கு வெளியே வந்து அந்த ருக்குனு யமானின்னு சொல்லக்கூடிய கார்னர்ல தாண்டி வந்து ஒரு ரவுண்டு, 2 ரவுண்டு, 3 ரவுண்டு, 4, 5, 6, 7 ஒரு பார்வையில் இப்படி காமிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் விளக்கமாக பார்த்துடலாம். காபா இது டாப் வியூன்னு வச்சுக்கங்களேன். காபாவுடைய வாசல் மஞ்சள், இந்த பக்கம் ஹஜருல் அஸ்வத், அந்த பக்கம் ருக்குனு யமானி, இது ஹத்தீமு. இந்த பக்கம் இருந்து ஆரம்பிக்கிறீங்க, ஹஜருல் அஸ்வத்ல இருந்து ஆரம்பிச்சுட்டு வர்றீங்க ரவுண்ட்ஸ். ஒரு ரவுண்டு ஓகேவா? காபாவை சுற்றி இந்த மாதிரி ரவுண்டு வரணும். தவாஃபின் பொழுது ஒவ்வொரு சுற்றிலும் இந்த துவாவை ஓதலாம். ஒரு சுற்றிலையும் ஒவ்வொரு சுற்றிலையும் எல்லா துவாவையும் ஓதலாம். குரான் கூட ஓதிட்டே போகலாம். மனப்பாடம் இருக்கக்கூடிய எந்த துவா ஓதலாம். தமிழில் கூட ஓதலாம். கையில் வச்சுக்கலாம். துவா புக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா கையில் வச்சுக்கலாம். ஒரு பிரயோஜனமாக இருக்கக்கூடியது. லாஸ்ட் இயர் எல்லா ஹாஜிகளுக்கும் அந்த துவாவையும் சேர்த்து கொடுத்துருந்தோம். ஹஜ்ஜின் உயிரோட்டமும் சேர்த்து கொடுத்துருந்தோம். இப்போ உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் புக் மட்டும்தான் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய அந்த வாராந்திர கிளாஸ் வருதா இல்லையா, வாய்ப்பு இருந்தால் அதில் நாங்கள் உங்களுக்கு என்ன செய்கிறோம், அனுப்பி வைக்கிறோம். பார்க்கலாம். இறைவா உன் வாசலில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் இருக்கு. அருமையான துவா, குரானில் இருக்கக்கூடிய, வச்சிருக்கீங்களா? வெளியே விற்பனைக்கு கூட வச்சிருக்கிறாங்க. வெறும் குரானிலும் ஹதீஸிலும் இருக்கக்கூடிய துவாவை மட்டும் கலெக்ட் பண்ணி ஒரு புக் இருக்கு. இறைவா உன் வாசலில் அப்படிங்கிற பேரு. ரொம்ப அற்புதமான துவா, பொருளோட இருக்கும். அதை கையில் வச்சுக்கிட்டு தவாஃபில் என்ன செய்யலாம் பார்த்துக்கிட்டு, நிறைய இந்தோனேஷியா, மலாய் அங்கிருந்து வரக்கூடியவங்களாம் கையில் புக்கு வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்க, அரபியிலையும் இந்த பண்ணிருப்பாங்க, மைக்கு வச்சு சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க, திருப்பி ரிப்பீட் பண்ணியிருப்பாங்க. அப்படியெல்லாம் பண்ண வேண்டாம். இண்டிவிஜுவலாக பார்த்து ஓதிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி இந்த மாதிரி இது போக இந்த துவாவையும் ஓதிக்கலாம். ரப்பி ஃபிர் வர்ஹம் வஅஃபு அம்மா தஅலம் அப்படிங்கிற துவாவில், யா அல்லாஹ் பிழை பொறுத்தருள்வாயாக, கருணை புரிவாயாக, உனக்கு தெரிந்த எனது தவறுகளை மன்னித்தருள்வாயாக, நீயே கண்ணியமும் சங்கையும் மிக்கவன் யா அல்லாஹ், எங்களுக்கு இந்த உலகிலும் நன்மை அருள்வாயாக, மறு உலகிலும் நன்மை அருள்வாயாக, நரக வேதனையிலிருந்து எங்களை காத்தருள்வாயாக. ஒவ்வொரு தவாஃபில் என்ன செய்யலாம், இந்த துவாவை ஓதிட்டே போகலாம். தவாஃப் சமயத்தில் குரானில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அல்லது சுன்னத்தான எந்த துவாவையும் ஓதலாம். ஞாபகத்தில் இருக்கிறது போதெல்லாம் குரானை ஓதிக்கலாம். குறிப்பாக ருக்குனு யமானி எனப்படும் மூளைக்கும் ஹஜருல் அஸ்வத் இடைக்கில் வரக்கூடியது இந்த துவாவை ஓதுறது சுன்னத்து. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தம் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தம் வ கினா அஸாபன்னார். எங்க ருக்குனு யமானி ஹஜருல் அஸ்வதுக்கு அந்த பக்கம் இருக்குது. அந்த ரெட் கலர்ல வந்து ஏரோ மாதிரி போட்டிருக்க அந்த ஏரியாவில் ரவுண்ட்ஸ் வரும்போது பர்டிகுலராக இந்த துவாவை ஓதணும். சுன்னத்து இது. அப்போ அந்த ருக்குனுல் யமானி இருக்கிற இடத்துல வரும்போது ஞாபகத்தில் வச்சுக்கணும். இனி அடுத்து வரப்போறது ஹஜருல் அஸ்வத் வருது. அதுக்கு முன்னாடி அந்த கார்னர்ல இருந்து வரும் பொழுது அந்த இடத்துல இந்த பர்டிகுலரா இந்த துவா ஓதணும். அங்க ஏரோவும் போட்டு காமிச்சிருக்குது. தவாஃபின் பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த துவாவையும் ஓதுனதாக இருக்கு. அதுவும் புக்கில் இருக்கு. தவாஃபின் பொழுது கண்டிப்பா ஒதுவோட தான் இருக்கணும். ஒது இல்லாம என்ன செய்ய முடியாது, தவாஃப் செய்ய முடியாது. இப்போ என்ன பண்றது, ஒது போயிருச்சு. தவாஃப் பண்ணிட்டு இருக்கும்போது ஒது போயிருச்சு, என்ன பண்ணலாம் பாருங்க. தவாஃபுக்கு இடையில் ஒது முறிந்து விட்டாலோ அல்லது தவாஃபுக்கு இடையில தொழுகைக்காக வேண்டி இக்காமத்து சொல்லி விட்டாலோ தவாஃபை நிறுத்திட்டு ஒது செய்துட்டு அல்லது தொழுகையை முடிச்சுட்டு தவாஃபை தொடரணும், கண்டினியூ பண்ணணும். எப்படி என்று கேட்டால் இங்க பாருங்களேன்.
அவ்வாறு தொடரும் பொழுது பாதியாக விட்ட இடத்திலிருந்து தொடரக்கூடாது, எண்ணிக்கை தொடங்கிய இடத்திலிருந்து தொடரணும். இப்போ உதாரணமா 7 சுத்து சுத்தணும், 7 சுத்து சுத்தினா ஒரு தவாஃப். 3வது சுத்து சுத்திட்டு இருக்கிறோம், பாதி தான் ஆச்சு, ஒது போயிருச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும், வெளியே வந்து ஒது செய்துட்டு பாதியில் விட்டமே அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ண முடியாது, அஜர்ல் அஸ்வதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ உதாரணமா நமக்கு 2.5 முடிச்சிருக்கிறோம், இப்போ நமக்கு எத்தனை தான் கிடைச்சிருக்கு, 2 தான் கிடைச்சிருக்கு. அரையில ஒது போயிருச்சு, அரை போனது தான். இப்போ நம்ம 3வது ஸ்டார்ட் பண்ணும்போது பாதியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, ஹஜ்ருல் அஸ்வதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணா 3லிருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். அப்படி 3 முடிக்கிற சமயத்தில் ஒது போயிருச்சு. அதுதான் பாருங்க அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது கால் தவாஃபு, அரை தவாஃபு, முக்கா தவாஃபு எண்ணிக்கையில வராது. புரிஞ்சுங்களா? தொழுதுட்டு இருக்க, ஒது போகல, தவாஃப் செஞ்சுட்டு இருக்கிறோம், திடீர்னு என்ன செஞ்சுட்டாங்க, தொழுகு டைம் ஆயிருச்சு, தவாஃப் ஸ்டாப் பண்ணிடுவான். நம்ம பாதியில் இருக்கும் பொழுது, என்ன பாதியில, எண்ணிக்கை ஃபுல் இல்ல, சிங்கிள் தவாஃப்ல பாதியில் இருக்கும்போது தொழுகைக்கு வேண்டி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்ப நம்ம பாதி தவாஃப் போச்சு, மிச்சம் இருக்கிறது கிடைக்கும், அதை கவனத்துல வச்சுக்கணும். அந்த மாதிரி பிரேக் ஆச்சுன்னா, தவாஃப் கடையில பிரேக் ஆச்சுன்னா அப்படி பண்ணிக்கணும். தவாஃபினுடைய 7 சுத்துக்களை முடிச்ச பிறகு இப்ப கவனிங்க, வத்தஹிது மின் மகாமி இப்ராஹிம முஸல்லா அப்படின்னு திருக்குர்ஆன்ல 2வது அத்தியாயம் 125வது வசனத்துல ஓதுன மாதிரி என்ன செய்யணும், ஓதிட்டு மகாம் இப்ராஹிமுக்கு பக்கத்துல வரணும். அல்லாஹ் என்ன சொல்றான், இப்ராஹிம் நின்ற இடத்தை முசல்லாவாக ஆக்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னு வசனத்தினுடைய அர்த்தம். இப்ராஹிம் நின்ற இடத்தை தொழுமிடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். இப்ப மகாம் தவாஃப் முடிச்சிட்டோம், 7 சுத்து சுத்தியாச்சு, ஒரு தவாஃப் முடிஞ்சிச்சு. நேரா மகாம் இப்ராஹிமுக்கு பின்னாடி வந்து 2 ரக்காத்து தொழணும். எந்த இடத்துல நமக்கு இடம் கிடைக்குதோ அங்க, மகாம் இப்ராஹிமுக்கு நேர் பின்னாடி தான் இடம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது, அதுக்கு பேக்ல எவ்வளவு தூரத்துல இடம் கிடைச்சாலும் சரி அந்த இடத்துல போய் நின்று 2 ரக்காத்து தொழுகணும். அப்படி 2 ரக்காத்துல முதல் ரக்காத்துல சூரத்துல் ஃபாத்தியாவுக்கு பின்னாடி குல் யா அய்யுஹல் காஃபிரூன் அத்தியாயத்தையும், 2வது ரக்காத்துல ஃபாத்தியா சூராவுக்கு பின்னாடி குல் ஹுவல்லாஹு அஹதை ஓதணும். 2 ரக்காத் பின்னாடி கேட்பேன், ஞாபகத்துல வச்சுக்கணும். அங்க பாருங்க தொழுகிறாங்க, மகாம் இப்ராஹிமுக்கு பின்னாடி தவாஃப் முடிச்சிட்டு வந்து அதுக்கு நேர் பேக்ல, பக்கத்திலேயே இல்லை, கூட்டமா இருக்கும், இதுல கூட்டம் இல்லாம இருக்கு, நெருக்கி பிடிச்சிட்டு இருக்கும், எங்க கிடைக்குதோ அந்த இடத்துல 2 ரக்காத். பாருங்க நான் ஸ்டெப் சொன்னா இல்லையா, தெரியுது பாருங்க, மத்தாஃபுக்கு மேல காபாவுக்குள்ள தூணுக்குள்ள இறங்கித்தான் நீங்க மத்தாஃபுக்கு வரணும். ஒரு 3-4 ஸ்டெப் தெரியுது பாருங்க. அப்படியே அங்க தொழுது இஹ்ராமுடைய தொழுதுக்க வேண்டியதுதான் 2 ரக்காத். இப்போ தொழுத பிறகு வயிறு நிறைய ஜம்சம் தண்ணி குடிக்கணும், கொஞ்சமா தலையில ஊத்திக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜம்சம் தண்ணி பத்தி, அங்க ஜம்சம் தண்ணியினுடைய பைப்ஸ் இருக்கும், ஒரு கார்னர்ல ஜம்சம் தண்ணி குடிக்கிறதுக்கு தனியாக ஒரு ஏரியா வச்சிருக்காங்க, நிறைய பைப்பு, அதுக்காக வேண்டி பாரிகார்டு வச்சு தவாஃப்ல இருந்து வெளியே வந்து ஜம்சம் தண்ணி குடிக்க போற மாதிரி வச்சிருப்பாங்க. இந்த ரோட்ல எல்லாம் வச்சிருக்காங்க பாரிகார்டு, அது மாதிரி தவாஃபுடைய இடத்துல இருந்து பாரிகார்டு வச்சிருப்பாங்க. தொழுது முடிச்சோன்னா என்ன செய்யலாம், ஜம்சம் தண்ணி குடிக்கணும். ஜம்சம் தண்ணி பத்தி ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது, ஜம்சம் தண்ணி எதற்காக குடிக்கப்படுகிறதோ அது கிடைக்கும், ஹதீஸ். அதே மாதிரி நிச்சயமாக அது உண்ண உணவாகவும் நோய்க்கு நிவாரணமாகவும் இருக்குதுன்னு சொல்லி ஹதீஸ். ஜம்சம் தண்ணி நிறைய குடிக்கணும். இப்ப ஜம்சம் தண்ணி பத்தி இங்க 1-2 மெசேஜ் சொல்லணும். ஜம்சம் தண்ணி குடிக்கும் போது பிஸ்மி சொல்லலாமா, சொல்லணுமா, வேணுமா வேண்டாமா? ஏன்னா இங்க வரும்போது சொல்லுவாங்க, மக்காவுக்கு போயிட்டு வந்த பிறகு ஜம்சம் தண்ணி கொண்டு வந்திருப்பாங்கல்ல, வீட்டுக்கு வந்த பிறகு கொடுப்பாங்கல்ல, கொடுக்கும்போது சில பேர் சொல்லுவாங்க ஜம்சம் தண்ணி குடிக்கும் போது பிஸ்மி சொல்லக்கூடாது. ஏன் பிஸ்மி எதுக்கு சொல்றது, எந்த விதமான தீங்கு வராம இருக்கிற சொல்றது தானே. ஜம்சம் தண்ணி ஆரோக்கியமானது, அதுல போய் எங்க தீங்கு வர போகுது, அதனால பிஸ்மி சொல்ல வேண்டாம் அப்படின்னு ஓன் மசாயில், ஷரியத்துடைய மசாயில் இல்ல, அவங்க சொந்த மசாயில். அப்படியெல்லாம் இல்லை, பிஸ்மி சொல்லி குடிக்கலாம். ஏன் அப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, பிஸ்மி சாப்பிட்றதுக்கு மட்டுமா சொல்லணும், சாப்பிட்றதுக்கு மட்டுமா பிஸ்மி சொல்லணும், எந்த வேலையை செய்யறதா இருந்தாலும் பிஸ்மி சொல்லணும். அது சாப்பிட்றதுக்கு சொல்றதுனாலதான் என்னாச்சு எப்படி சிந்தனை வந்துச்சு, 1. 2வது வயிறு நிறைய குடிக்கணும்னு சொல்லப்படுறது எதுக்கு தெரியுங்களா, ஃபர்ஸ்ட் ஜம்சம் தண்ணி குடிக்கும் பொழுது நிறைய குடிச்சா நமக்கு தெம்பு கிடைக்கும், ஹதீஸ். பசி போயிடும், நமக்கு நோய் நொடி இருந்தானாக்கா அதுவும் கூட போயிடும், ஹதீஸ்.
எங்கள் பள்ளிவாசல் மோதினார், இப்போ வஃபாத் ஆகிட்டார், வயசானவர். எப்போ ஒரு மெடிக்கல் ஷாப்பையே கையில் வச்சுட்டு அலைகிறவர். ஹஜ்ஜுக்கு போகும்போது நிறைய மருந்து மாத்திரையெல்லாம் எடுத்துகிட்டு தான் போனார். போயிட்டு வந்து ஒரு செய்தி சொன்னார், ஒத்த மாத்திரை கூட நான் சாப்பிடலைன்னு. அதுதான் ஜம்சம் தண்ணிக்கு இருக்கக்கூடிய இது. நிறைய சிறப்பு, டைம் இல்லை, நான் கடந்து போகிறேன். ஜம்சம் தண்ணி குடிக்கும்போது நிறைய குடிக்கணுங்கிறனால என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இங்கே வந்து உட்காந்து ஜம்சம் குடிக்கும்போது ஜம்சம் தண்ணி நின்று தான் குடிக்கணும், உட்காந்து குடிக்கக்கூடாது, தலையில் துண்டு போடக்கூடாது, இப்படியெல்லாம் சொல்கிறாங்கல்ல. எல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாம் நான் சொன்ன மாதிரி சொந்த மசாயில் ஒன்றும் இல்லைங்க. அங்கே நிறைய டயர்டாகும். ரசூலுல்லாஹ்வுடைய இந்த ஹதீஸ் நடிப்பில் நிறைய தண்ணி குடிக்கணும். அதனால உட்கார்ந்து குடிச்சா வயிறு சுருங்கிரும், நிறைய குடிக்க முடியாது. நின்று குடிச்சா வயிறு ஓப்பனா இருக்கும், நிறைய குடிக்கலாம். அதனால அங்க நின்று குடிக்கணும். நின்று தான் குடிக்கணுங்கிற அவசியம் இல்லை, நின்று குடிச்சா கொஞ்சம் ஜாஸ்தி குடிக்கலாம். அதை கொண்டு வந்து இங்க வந்து கொடுத்தா எவ்வளவு கொடுப்பாங்க? துணியோண்டு ஒரு கிண்ணத்துல கொடுப்பாங்க, வயிறு நிறைஞ்சிருமல்ல நல்லா. அதுக்கு நின்று குடிக்கணுமோ? இங்க உட்கார்ந்து குடிக்கலாம். அதே மாதிரி அங்க வந்து இஹ்ராம் டைம்ல வந்து தலையை மறைக்க கூடாது. இஹ்ராம் நிலையை தான் குடிச்சிட்டு இருக்காங்க. அதை வச்சுக்கிட்டு இங்க வந்து என்ன செய்யுது, ஜம்சம் தண்ணி குடிக்கும்போது தலை மேல முக்காடு போடக்கூடாது, தொப்பி போடக்கூடாது, அப்படியெல்லாம் கிடையாது. இந்த கவனிச்சுங்க, ஜம்சம் தண்ணி குடிக்கணும். இதுக்கு அடுத்தபடியாக ஜம்சம் தண்ணி குடிக்கும் பொழுது இந்த துஆ வரும், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியா வ ரிஸ்கன் வாசியா வ ஷிஃபா மின் குல்லி தாயின் என்று துஆ கேட்கணும். அல்லாஹ்வே பயனுள்ள கல்வியையும் விசாலமான வாழ்வாதாரத்தையும் எல்லா நோய்களிலிருந்தும் நிவாரணத்தையும் உன்னிடம் நான் வேண்டுகிறேன். ஜம்சம் தண்ணி குடிக்கும் போது, ஜம்சம் தண்ணி குடிச்ச பிறகு முல்தசிமுக்கு பக்கத்துல நின்றுக்கிட்டு துஆ கேட்கிறது முஸ்தஹப் எனும் விரும்பத்தக்கது. முல்தசிம்னா என்னங்க? இங்கிருந்து சொல்லுங்க. இவங்களாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறாங்க, கரெக்டா சொல்றாங்க. இங்கிருந்து சொல்லுங்க, முல்தசிம்னா என்ன? ஹஜ்ருல் அஸ்வத் கல்லுக்கும் காபாவுடைய வாசலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய கேப் இருக்கா இல்லையா, அந்த இடத்துக்கு பேர் முல்தசிம். இப்ப ஜம்சம் தண்ணி குடிச்சிட்டு இங்க வந்து துஆ கேட்கணும், முஸ்தஹப். ஆனா பாருங்க, முல்தசிம் அப்படிங்க சரியா, நிறைய பேர் காபாவுடைய வாசல்ல நின்றுக்கிட்டு என்ன செய்வாங்க, துஆ கேட்டிருப்பாங்க. வீடியோவில் பாருங்க, அது தப்பு. வாசல்ல இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாசலுக்கும் ஹஜ்ருல் அஸ்வதுக்கு இடையில் இருக்கக்கூடிய முல்தசிம் இடத்துல தான் என்ன செஞ்சாங்க, கேட்டாங்க. அதனால அங்க போலீஸ்காரர் நின்றுக்கிட்டு போங்க போங்கன்னு சொல்லுவாங்க. யாரு போலீஸ்காரர் சொல்ல கேட்க, அதான் தெரியுது. அங்க ஒரு மூலையில ஒரு போலீஸ்காரர் நின்று இருக்கிறாரு. அவர் பாட்டுக்கு ஹாஜி ஹாஜி போங்கன்னு சொன்ன ஆர்வம். காபாவுடைய வாசலுக்கு அவ்வளவு ரஹமத் இருங்க. வாசல்ல இல்ல, வாசலுக்கு பக்கத்துல தான் ரசூலுல்லாஹ் துஆ கேட்டிருக்காங்கன்னு கவனிச்சுக்கணும். சரியா? அதற்கு பிறகு சஇ என்று சொல்லக்கூடிய தொங்கோட்டம் அல்லது வேக நடை ஓடுவதற்காக சஃபா குன்றை நோக்கி போகணும். சஃபா குன்றுங்கிறது காபா வந்து அந்த கிரவுண்ட்ல இருக்குன்னு வச்சுக்கங்களேன், கிரவுண்ட்ல இருக்குன்னு வச்சுங்க. காபா எல்லாத்தையும் முடிச்ச பிறகு இப்ப இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் ஒரு மண்டபத்துல நீளவாக்குல. அதே மாதிரி ஒரு கார்னர்ல சஃபா குன்றும் இன்னொரு கார்னர்ல மர்வா குன்றும் இருக்கும். ரெண்டு பக்கமும் வாசலும் இருக்கும். ஏதாவது ஒரு வாசல் வழியா வந்துடலாம். வந்துட்டு சஃபாவிலிருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இதே மாதிரி செட்டப்ல தான் இருக்கும் கிட்டத்தட்ட. ஆனா பிரம்மாண்டமா இருக்கும். ஹைட்டும் நீளமும் எல்லாம் ஜாஸ்தியான, என்ன நீளம்ங்கிறது பார்க்கலாம். வெளியில காபாவுல இதெல்லாம் முடிச்சுட்டு ஜம்சம் தண்ணி குடிச்சு முல்தசிம்ல துஆ கேட்டுட்டு அங்க அதுக்கு முன்னாடி மகாம் இப்ராஹிமுக்கு முன்னாடி 2 ரக்காத் எல்லாம் தொழுது முடிச்சா. சஇ பக்கத்திலேயே இருக்கும், கிராஸா இருக்கும். நீங்க பார்த்துருக்கலாம், வரும். இப்படியே சஃபா மர்வால இருந்து 7 நட நடக்கணும். சஇன் பேரு பாருங்க. சஇங்கிறது சஃபா மற்றும் மர்வா எனும் இரு மலை குன்றுகளுக்கு இடையில 7 முறை வேகமா நடக்கிறதுக்கு பேர் சஇ. முதல்ல 258 சஃபா குன்று. அந்த குன்று மேல ஏறி நிக்கணும். ஏரியெல்லாம் இப்ப நிக்க முடியாது. சுத்தி வர என்ன செஞ்சிட்டாங்க, இந்த பைப்பு, என்ன பைப்பு, இந்த படிக்கட்டு ஏறுறதுக்கு பைப் போடுவாங்களே, எஸ்எஸ் பைப்பு போட்டு சுத்தி வர கவர் பண்ணிட்டாங்க. மேலையெல்லாம் ஏற முடியாது. இந்த மாதிரி எல்லாம் ஒரு காலத்துல ஏறிட்டு இருந்தாங்க. இப்படி ஏற முடியாது, தடுப்பு வெளியே நிற்பாங்க. இந்த வசனத்தை ஓதணும். இதுல அல்லாஹ் என்ன சொல்றான், இன்ன சஃபா வல் மர்வத்த மின் ஷஆயிரில்லாஹ். சஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள். எதுல இருந்து அல்லாஹ் ஸ்டார்ட் பண்ணிருக்கான், சஃபாவுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கான். மர்வான்னு 2வது சொல்றான். அதனால நம்ம என்ன செய்யணும், சஇய சஃபாவுல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்ப என்ன செய்யணும், நியத்து
அபுதஉ பிமா பத அல்லாஹ், அல்லாஹ் எதை கொண்டு ஆரம்பித்தானோ அதை கொண்டே நானும் ஆரம்பிக்கிறேன். இந்த வசனத்துல அல்லாஹ் எதை கொண்டு ஆரம்பிச்சிருக்கிறான்? சஃபாவை வச்சு ஸ்டார்ட் பண்றான். நம்மளும் எங்கிருந்து சாயிருந்து இந்த நீர் அபுதஉ பிமா பத அல்லாஹ் இதையும் சொல்லணும். என்ன அர்த்தம்? அல்லாஹ் எதனை கொண்டு ஆரம்பித்தானோ அதனை கொண்டே நானும் ஆரம்பிக்கிறேன். புக்கில் அந்த டீட்டெயில்ஸ் வந்துடும். சரி, சஃபா மர்வாவும் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள். 7 தடவை இந்த இடத்துல குறுக்கா மறுக்க நடக்கணும். 3+4 நடக்கணும். எதுக்கு? இதுதான் ஹஜ்ஜா, இதுதான் உம்ராவா? இந்த இடத்துல ஒரு நுட்பமான செய்தியை சொன்னா தான் முடியும். நம்ம 1 மணிக்கு இதை பிரேக் பண்ணணும் இல்லையா? 1 மணிக்கு பிரேக் பண்ணணும். கரெக்ட். பாருங்க, அதுக்குள்ள இந்த இன்ஷா அல்லாஹ் உம்ரா முடிஞ்சிடும். இப்போ நல்லா கவனிங்க. இந்த 2 செயல்கள் தவாஃபு ஒரு பக்கம் இருக்கு. ஏன் 3 தடவை தோலை ஓபன் பண்ணி விடணும்? அதற்கான காரணத்தையும் இந்த சை 7 தடவை ஏன் ஓடணுங்கிற நுட்பத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்கு பின்னாடியும் காரணமும் நுட்பமும் இருக்கு. எனக்கு சொல்றதுக்கு டைம் இல்லை. நாங்க காலையில லான்ச் பண்ணாங்களே இல்லையா ப்ரோக்ராம், ஆன்லைன் ப்ரோக்ராம், அதுல இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி உண்டான விளக்கங்கள் உங்களுக்கு நாம தர்றோம். ஒரு 3 நாளைக்கு ஹஜ்ஜின் உயிரோட்டம் அப்படிங்கிற அடிப்படையில விளக்கம் தர்றோம். இப்ப இந்த 2 விஷயத்தை மட்டும் கேளுங்க. மயிர் கூச்செறியக்கூடிய அனுபவம் சொல்றாங்கல்ல, மேனி சிலிர்க்கும் அனுபவம், அந்த மாதிரி. ஏன் 3 தடவை தோலை திறந்து விட வேண்டும்? அதுக்கான காரணத்தை பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போயிட்டாங்க. போயிட்டு அவங்க உம்ரா செய்யறதுக்காக வேண்டி சஹாபாக்களை கூட்டிட்டு வந்தாங்க. ஆனா குறைஷிகள் மக்காவுக்குள்ள நுழைய விடல. ஹுதைபியாங்கிற இடத்திலேயே தடுத்து நிறுத்திட்டாங்க. ஏன் நுழைய விடல? அவங்களுக்கு பிரஸ்டீஜ் இஷ்யூ. யாருக்கு? மக்கா குறைஷிகளுக்கு. என்ன இஷ்யூ கேட்டா, நபிகளாரையும் அவருடைய தோழரையும் மக்காவை விட்டு மதீனாவுக்கு துரத்தி விட்டுட்டோம், இனி அவங்க இதுக்குள்ள வரமாட்டாங்க அப்படின்னு தான் இந்த ஐடியாவில் இருந்தான். ஆனா இவங்க ஹஜ் செய்யறதுக்குன்னு வர்றாங்க, உம்ரா செய்யறதுக்குன்னு வர்றாங்க. அப்படி வந்தா யாரையும் தடுக்க கூடாதுங்கிறது அந்த காலத்திலேயே இருந்த ஒரு நடைமுறை. ஊர் நடைமுறையின் அடிப்படையில் இவங்களை பேன் பண்ண முடியாது. ஆனா உள்ள வந்துட்டா இவங்களுக்கு ஒரு இஷ்யூ. என்னடா நம்மளால விரட்டி விட்ட ஆளுக தைரியமா வந்துட்டாங்க. தலைவர்களும் கூட என்ன செய்வாங்க, என்னப்பா நீங்கள சமுதாய தலைவனுக, விரட்டி விட்ட ஆளுகளை உள்ள வந்துட்டாங்க, நீ எல்லாம் தலைவனா இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டுருவாங்களோ, ஊருக்குள்ள வந்தானாக்க நமக்கு கௌரவ குறைச்சலாயிருமோ அப்படிங்கறனால வராதீங்கன்னு தடுத்து நிறுத்திட்டாங்க. அங்க ஹுதைபியா ஒப்பந்தம் நடந்துச்சு, அதெல்லாம் தனிக்குது. இந்த வருஷம் இல்ல, அடுத்த வருஷம் வேணா என்ன செய்யுங்க வாங்க அப்படின்னு சொல்லி அது தனி ஒரு வரலாறு இருக்கு. அதனாலதான் காலையில் அனீஃபா மன்பை சொல்லும் பொழுது ஹஜ்ஜினுடைய செயல்பாடுகள் வெறுமனே சடங்கு ரீதியா செய்யறதுல ஒவ்வொன்றுக்கு பின்னாடி என்ன இருக்கு, ஒரு வரலாறு இருக்கு. அந்த வரலாறு பின்னணியை தெரிஞ்சுக்கிட்டு அட்டன் பண்ணி பாருங்க, அதனுடைய டேஸ்டே வேற. அதுதான் ஹஜ், அதுதான் உம்ரா. அதனாலதான் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து இந்த தகவல் சொல்லப்படுது. நல்லா கவனிங்க. அடுத்த வருஷம் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களையும் கூட்டிட்டு இஹ்ராம் ஆடையோட காபாவுக்குள்ள வர்றாங்க. ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பர்மிஷன் கொடுத்து தான் ஆகணும், வந்து தான் ஆகணும். வந்துட்டாங்க. ஆனா இவங்கனால சும்மா இருக்க முடியல, ஏதாவது பசாது கிளப்பி விடணும்ல. என்ன பசாது கிளப்புனாங்க தெரியுமா? நம்மனால துரத்தி விடப்பட்டவங்க ஊரை விட்டு வெளியே போய் பஞ்ச பரதேசியா எலும்பும் தோலுமா நோய் நோஞ்சானா வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஊருக்குள்ள பரப்பி விட்டாங்க. என்னவா அவங்களுக்கு கௌரவமா வந்துட்டாங்க, போய் தொலைட்டோம், எல்லாம் பிச்சைக்காரன் மாதிரி வர்றாங்க, எலும்பு தோலுமா வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய கௌரவத்தை காப்பாத்திக்கிறாங்களாம். என்னமோ அவங்க பெரிய சலுகை கொடுத்து வர்ற மாதிரி. இப்படி பிரச்சாரம் பண்ணோன்னே பெண்கள் வரைக்கும் வீடுகள் மேலையும் குன்றுகள் மேலையும் ஏறி உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்னத்தை? இந்த எலும்பு தோலமா வரக்கூடிய முஸ்லிம்களை பார்க்கறதுக்காக வேண்டி குன்று மேல ஏறி உட்கார்ந்து இருக்கிறாங்க. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிய வருது. அல்லாஹ்வுடைய தூதரே, ஆணும் பெண்ணுமா சேர்ந்து குன்று மேலையும் வீட்டு மொட்டை மாடி மேலையெல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. எதுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க? நாம எலும்புந்தோலுமா வந்திருக்கிறோமா, அதை பார்க்கறது, வேடிக்கை பார்க்கறதுக்கு. அப்படியா? ஒண்ணு செய்யுங்க, இஹ்ராமுடைய மேல போத்திருக்கிறீங்களா அந்த ஆடை, அந்த ஆடை எடுத்து இந்த வலது போல் தோல் பூஜம் வெளியே தெரியுற மாதிரி எல்லாரும் காமிக்கிற மாதிரி அக்குளுக்கு கொண்டு இடதோல்ல போட்டுட்டு இப்ப காமிங்க, நாங்கெல்லாம் அல்லாஹ்வினுடைய படை வீரர்கள், நாங்க ஒண்ணு எலும்பு தோல் எல்லாம் கிடையாது, நாம இறைவனுக்காக வேண்டி நாம என்ன செஞ்சிருக்கிறோம், இங்க வந்திருக்கிறோம் அப்படிங்கறத எல்லாரும் பார்க்கட்டும்
என்று சொன்னாங்க. அதனாலதான் ஃபர்ஸ்ட் 3 ரவுண்டுல தோலை இறக்கி போடுறது. இப்ப நாம தவாப் செய்கிற சமயத்திலும் கூட நமக்கு அந்த ஃபீலிங் வரணும். என்ன ஃபீலிங்? நாமெல்லாம் வந்திருக்கிறது ஒரு சடங்கு, ஒரு இபாதத்தை நிறைவேற்றத்துக்கு மட்டும் இல்லை. நாம் இப்பொழுதும் நான் அல்லாஹ்வின் ஒரு வீரனாக இருக்கிறேன், இறை கட்டளை நிறைவேற்றுவதற்கு நான் எப்பொழுதும் தயாராக இருப்பேன் என்கிற அந்த ஜோஷ் காமிக்கிற அந்த ஃபீலிங் தவாஃப்ல வரணும். நம்பர் 1. சரி, 7 தடவை சை செய்யறதுன்னா என்ன என்று கேட்டால், யாருடைய நினைவாக இந்த சை செய்யப்படுது தெரியுமா? ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்லாமிய பிரச்சாரத்துக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய பணிக்காக வேண்டி இந்த உலகத்துல நாடு நாடா சுத்துனாங்க. அவரை மாதிரி உலக நாடுகள் பூரா சுத்தின வேற ஒரு நபியையும் குர்ஆன் அறிமுகப்படுத்தல. அப்படிப்பட்ட பணிகளுக்கு இடையில தான் 80 வயசுக்கு மேல ஒரு குழந்தை கிடைக்குது. இஸ்மாயில்னு பேர் வச்சு அழகா அந்த குழந்தையை வளர்த்திட்டு வரக்கூடிய பால்குடி பருவத்துல அல்லாஹ் இப்ராஹிம் நபிக்கு ஒரு சோதனையை வச்சான். அந்த சோதனை எதுக்கான சோதனைங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும், விளக்கிறதுக்கு சமயம் இல்லை. ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் கை குழந்தை இஸ்மாயில் நபி அலைஹிஸ்ஸலாமையும் கொண்டு போய் என்ன செஞ்சாங்க? ஒரு பாலைவன பகுதி, கரடு முரடான கல்லு முள்ளு நிறைஞ்சிருக்கக்கூடிய சரளை கற்கள் இருக்கக்கூடிய பகுதி. இப்ப நாம எந்த இடத்துக்கு போய் காபாவை சந்திக்க போறோமோ, தரிசிக்க போறோமோ, ஹஜ் உம்ரா செய்ய போறோமோ, அந்த இடம் இப்ப எப்படி இருக்கோ அப்படி இல்லை. வெறும் கரடு முரடான ஒரு பாலைவன பகுதி கொண்டு போய் விட்டாங்க. விட்டுட்டு சத்தம் இல்லாம இப்ராஹிம் நபி திரும்பும் பொழுது ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்க, இப்படி கொண்டு வந்து யாரும் இல்லாத வனாந்தரத்துல கை குழந்தையோட என்னை விட்டுட்டு போறீங்களே, உங்களுடைய சொந்த ஐடியாவில் விட்டுட்டு போறீங்களா, அல்லாஹ்வுடைய கட்டளைனால விட்டுட்டு போறீங்களா இப்படின்னு கேட்கிறாங்க. விட்டுட்டு கொஞ்சம் தூரம் போன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அங்க போய் நின்று திரும்பி பார்த்து சொந்த மனைவியை பார்த்து சொல்லுவாங்க, என்னுடைய விருப்பம் இல்லம்மா, அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக வேண்டித்தான் கொண்டு வந்து விட்டுட்டு போறேன். தாடி நனைந்து அழுது கொண்டே சொன்னார்கள். அப்ப பாருங்க, யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம். எப்படி தவாஃப்ல ஆண்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு நுட்பம் வந்துச்சோ, இது பெண்களோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நுட்பம் இதுக்குள்ள இருக்கு. என்ன தெரியுமா அந்த நுட்பம்? இங்க 2 பேருக்கும் இருக்கு, குறிப்பா பெண்களுக்கு. ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கணவர் சொன்னதை கேட்டுட்டு, என்ன படுபாவி மனசா, உங்களுக்கு ஏதாவது புத்தி இருக்கா, அல்லாஹ் சொன்னாங்கிறதுக்காக இப்படி வனாந்தர காட்டு கொண்டு விட்டுட்டு போறீங்களே கேட்கல. அவங்க சொன்னது என்ன தெரியுமா? அப்படின்னா நீங்க எது கழுகுறீங்க, எங்களுக்கு அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் போதுமானவன், அவன் எங்களை பாதுகாப்பான், போயிட்டு வாங்கன்னு சொல்லி கணவரை திருப்பி வழி அனுப்பி விட்டாங்க. அந்த மாதிரி இருந்தாங்க. பகல்ல வேகிற வெயில், இரவுல உதடு வெடிக்கிற குளிர், நாய்களும் நரிகளும் ஊளையிட்டு போகக்கூடிய வனாந்தர காடு, ஆள் நடமாட்டம் இல்லை, ஒரு பறவை கூட பறந்து போறது இல்லை. ஏன்னா இறைன்னு ஏதாவது தண்ணின்னு ஏதாவது இருந்தா தானே பறவைகள் பறந்து போகும். அந்த மாதிரி எந்த வாய்ப்பும் இல்லாத ஒரு நட்ட நடுக்காட்டுல போய் விட்ட மாதிரி, வனாந்தரத்துல கொண்டு விட்ட மாதிரி விட்டுட்டு போயிட்டாங்க. கையில கொஞ்சம் பேரிச்சம்பளமும் கொஞ்சம் தண்ணி மட்டும். 1 நாள் 2 நாள் பேரிச்சம்பளமும் தீர்ந்தது, தண்ணியும் தீர்ந்தது. 3வது நாள் குடிக்கிறதுக்கு தண்ணியில உணவு இல்லை. குழந்தை அழுகுது, பால் கொடுத்தாங்க. 2 நாள்ல மாறு வத்தி போச்சு. ஏதாவது சாப்பிட்டா தானே பால் சுரக்கிறதுக்கு வழி, அதுவும் இல்லை. குழந்தை பசி எடுத்து அழுக ஆரம்பிக்குது. என்ன செய்யறதுன்னு தெரியல. குழந்தை கையில தூக்கிட்டு நடக்கிற அளவு கூட உசுறு இல்லை, உடம்புல தெம்பில்லை. அதனால குழந்தைய ஒரு இடத்துல வச்சுட்டு, எங்கேயாவது ஒரு வியாபார கூட்டம் வெளியூர்ல இருந்து கடந்து போகாதா, யாராவது கையை காமிச்சு நாங்க 2 பேர் இங்க இருக்கோம் வாங்கன்னு கூப்பிட மாட்டோமா அப்படின்னு பாக்குறாங்க. கண்ணு கெட்டு தூரம் வரைக்கும் இல்லை. என்ன செஞ்சாங்க தெரியுமா? குழந்தையை தூக்கிட்டு போற அளவுக்கு உடம்புல தெம்பில்லாதனால அழுகிற குழந்தைய, பசியினால அழுகிற குழந்தைய கீழே போட்டுட்டு இவங்க நடந்து போய் சஃபாவில் ஏறுறாங்க. ஏறி நின்று பார்க்குறாங்க, எங்கேயும் ஆள் இல்லை. இறங்கி வந்தாங்க. ஒரு சமயம் மருவாவுக்கு மேலே ஏறி நின்று பார்க்கலாம், அந்த பக்கத்துல யாராவது வர்றாங்களா. மருவாவுக்கு ஓடுனாங்க. ஓடி போய் அங்கிருந்து பார்த்தாங்க, இல்லை. இடையில குழந்தை கிடக்குது. ஒரு இடத்துல விட்டு போட்டு தான் என்ன சரி வர்றாங்க போறாங்க வர்றாங்க. 1 தடவை 2 தடவை 3 தடவை 7 தடவை நடந்தாங்க, எங்கேயுமே இல்லை. திரும்பி வந்து பார்க்கும்போது தான் அந்த அதிசயம் நடந்துருந்துச்சு. என்ன அதிசயம்? ஜம்சம் தண்ணிங்கிற அதிசயம். அதுக்கப்புறம் சம்பவம் உங்களுக்கு தெரியும். இப்ப ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓடுனது உம்ராவுக்காக வேண்டி இல்லை.
ஹஜ்ஜினுடைய ஒன் ஆஃப் த பார்ட்டாக ஓடல. எதுக்கு ஓடுனாங்க? ஒரு பிஞ்சு குழந்தையினுடைய உசுரை காப்பாத்துறது ஓடுனாங்க இல்லையா? யோசனை பண்ணி பாருங்க. இப்ப அத அல்லாஹ் ஹஜ் உம்ராவுடைய ஒரு அடையாள சின்னமா மாத்திட்டான். இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ். ஸஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள். அப்போ யோசிச்சு பாருங்க, எதுக்காக வேண்டி ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் என்கிற ஒரு பெண் பச்சை குழந்தையினுடைய உசுரை காப்பாத்துறதுக்கு ஓடுனாங்களோ அது உம்ராவுடைய ஒரு பார்ட்டா மாத்திரா, இபாதத்துடைய ஒரு பார்ட்டா மாத்துறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அதை புரிஞ்சுக்கணும். நம்மள ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி ஒரு 4 தகவல் இருக்கு. இன்னைக்கு சமுதாயத்தில் பெண் என்பதற்காக வேண்டி ஒதுக்கப்படுறது உண்டு. பொம்பளைகளுக்கு சோசியல் ஸ்டேட்டஸ் இல்ல, மரியாதை இல்ல, பெண்ணுங்கிறனாலேயே ஓரங்கட்டப்படுறாங்க. இரண்டாவது, அகதிகள் என்பதற்காக வேண்டியும் ஓரங்கட்டப்படுறது உண்டு. இலங்கை அகதிகள் ராமநாதபுரத்துல பாம்பன் பகுதியில் அகதி முகாம் இருக்கு. அவங்களுக்கு பாஸ்போர்ட் கிடையாது, ரேஷன் கார்டு கிடையாது, டிரைவிங் லைசன்ஸ் கிடையாது, எதுவுமே இல்லை. அகதிகள் அதனாலையும் ஓரங்கட்டப்படுறாங்க. நிறத்தினாலையும் ஓரங்கட்டப்படுறது உண்டு. கருப்பு இனம் இன்னைக்கு அமெரிக்காவில எல்லாம் பார்க்கிறோம், கருப்பர்கள் எப்படியெல்லாம் வெள்ளையர்கள்னால இனவெறி தாண்டவமான ஓரங்கட்டப்படுறாங்க. அதனாலையும் மனிதர்கள் ஓரங்கட்டப்படுறது உண்டு. அதே மாதிரி அந்நிய நாட்டவர்கள், வேற நாட்டுக்காரனா இருந்தா மரியாதை இல்லை. அப்ப வேறு நாடு, அகதி, பெண், கருப்பு நிறம், இனத்தின் அடிப்படையில் ஓரங்கட்டப்படும். ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் இந்த 4 கேட்டகரியில இருந்தாங்க. இன்னைக்கு உலகம் முழுவதும் இந்த 4 காரணத்தினால ஓரங்கட்டப்படுகிற லட்சோப லட்சம் மக்களுக்கான ஒரு அடையாளம் யாரு? ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம். ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் கருப்பு நிறம், வேறு நாடு, அரபு நாடு இல்லை, வேறு நாடு. அது தனி வரலாறு இருக்கு. எப்படி இப்ராஹிம் நபி இஸ்லாம் கல்யாணம் பண்ணாங்கிறது தனி வரலாறு. அவங்க வேறு நாடு, அவங்க அகதி, பெண். அப்ப 4 காரணத்துக்காக வேண்டி உலகம் முழுவதும் ஒதுக்கி வைக்கப்படுகிற மிகப்பெரிய மனித சமுதாயத்தினுடைய ஒரு பிரதிநிதியாக இருந்தாங்க. இப்போ ஹஜ் உம்ராவுக்கு போகக்கூடிய நீங்க யாராக வேண்டுமானாலும் இருங்கள், படிச்சவங்களா இருங்க, பாமரனா இருங்க, ஆலிம்சாவா இருங்க, தலப்பாக கட்டி இருங்க, பதவியில் இருங்க, நாட்டினுடைய மந்திரியா இருங்க, சீஃப் மினிஸ்டரா இருங்க, பிரைம் மினிஸ்டரா இருங்க, சக்கரவர்த்தியாகவே இருங்கள். உங்களுடைய ஹஜ் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் கருத்த அடிமையான அகதியான வெளிநாட்டு பெண் ஓடிய இடத்தில் நீங்கள் ஓட வேண்டும். எத்தனை முறை ஓடினாரோ அத்தனை முறை ஓட வேண்டும். எப்படி ஓடினாரோ அப்படி ஓடணும். விட்டு போட்டு மலையிலிருந்து கீழே இறங்கி வந்தாங்க, உசுர் இல்லாம நடக்க முடியல, ஐயோ குழந்தையை விட்டுட்டு வந்திருக்கிறோமே என்னாகுமோன்னு கொஞ்சம் இடத்துல வேகமா ஓடுனாங்க. அப்புறம் முடியல, மெதுவா ஓடுனாங்க. இப்ப நீங்க கவனிங்க, இந்த பின்னணியோடு சஐயை நீங்கள் சந்தியுங்கள். சஐயில நாங்க நடக்கும் பொழுது ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நினைவுக்கு வர வேண்டும். எதுக்காக வேண்டி ஓடுனாங்களோ அது நினைவுக்கு வரணும். எதுக்காக வேண்டி இந்த பயிற்சியை அல்லாஹ் தந்திருக்கிறானோ அதை நம்ம மனசுக்குள்ள வாங்கணும். போயிட்டு வந்த பிறகு நாமளும் அதே மாதிரி நடந்துக்கணும். அதுக்காக வேண்டித்தான். இப்ப கவனிங்க, சஃபா மர்வா குன்றுக்கு மேல ஏறி நின்னுக்கிட்டு இதை சொல்லணும். இதைத்தான் பெருநாளுக்கு பிறகு தக்பீர்ல சொல்றோம். ஞாபகம் இருக்க பள்ளிவாசல்கள்ல பாருங்க, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு அன்ஜஸ வஅதா வ நஸர அப்தா வ ஹஸமல் அஹ்ஸாப வஹ்தா. இது பாருங்க, காபாவை பார்த்துக்கிட்டு சஃபாவுக்கு பக்கத்தில் நின்னுக்கிட்டு பார்த்துக்கிட்டே சொல்லணும். பார்க்குற மாதிரியான செட்டப் அங்கே இருக்கும். என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்னு சொல்லிட்டு அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ் மிகப்பெரியவன், வணக்கத்திற்கும் கீழ்ப்படிதலுக்கும் உரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அவனுக்கு இணை இல்லை, ஆட்சி அதிகாரம் அவனுக்கே உரியது, அவனுக்கே அனைத்து புகழும் உரியது, அவன் அனைத்தின் மீதும் பெரும் ஆற்றல் உடையவன், வணக்கத்திற்கும் கீழ்ப்படிதலுக்கும் உரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அவனுக்கு இணை இல்லை, தனது வாக்குறுதியை அவன் நிறைவேற்றி விட்டான், தனது அடியாருக்கு அவன் உதவி செய்து விட்டான், அவன் தனியாகவே எதிரி படைகளை தோல்வியடைய செய்து விட்டான். இது காபாவை பார்த்துக்கிட்டு சஃபாவுக்கு பக்கத்துல சஐய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டிய ஒரு பிரார்த்தனை. இதை கவனிங்க, அர்த்தத்தோட புரிஞ்சுக்குங்க, அர்த்தத்தோடு ஹஜ் உம்ராவை நிறைவேற்றணும். இப்ப பாருங்க, மருவா எனும் குன்றை நோக்கி சஐ என்கிற வேக நடை, இடையில ஒரு பச்சை விளக்கு பகுதி வரும், அங்க ஆண்கள் மட்டும் சற்றே குதித்தவாறு ஓடணும். குதித்து ஓட வேண்டிய பகுதி முழுவதும் பச்சை ஒளி நிறைந்திருப்பது போல் அமைச்சிருக்கிறாங்க. இதுதான்
சை செய்வதற்காக வேண்டி போகக்கூடிய இந்த மாதிரி மண்டபம் சொன்னனே, அதுக்கு இடையில இருக்கக்கூடிய வாசல் எந்த வாசல் வழியாகவும் போகலாம். இதுக்கும் நிறைய வாசல் இருக்கு. இதே மாதிரி இந்த பக்கம் அந்த பக்கமா ரெண்டு பக்கத்துல நிறைய வாசல் இருக்கும். ஏதாவது ஒரு வழியில் போஞ்ச பாருங்க, அங்க குதிச்சு ஓடுறாங்க பாருங்க. இதுதான் சஃபா. சுத்தி பாருங்க, SS பைப்ல கவர் பண்ணிட்டாங்க, மேல ஏற முடியாது. பக்கத்துல நின்னுக்கிட்டு பாருங்க. நான் அதனாலதான் ஆரம்பத்தில் சொன்னேன், இந்த நிகழ்ச்சி முடியும் போது போயிட்டு வந்த மாதிரி ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்கும்னு சொன்னேன். இது மாதிரியான தூண்களுக்கு இடையில நின்னுக்கிட்டு அந்த பிளாஸ்டிக் கவரும் பண்ணியிருக்காங்க, கண்ணாடி மாதிரி வார்னிஷ் மாதிரி பூசியிருப்பாங்க மலை மேல, கல்லு மேல. ஆனா மருவா குன்று மேல ஏறி உட்காரலாம். சஃபாவில் ஏற முடியாது, மருவா மேல ஏறி உட்கார்ற மாதிரி செட்டப் இருக்கும். மண்டபம் வேற, கீழே மட்டும் சகை இல்லை, மேலே என்ன செய்யலாம், சை செய்யலாம். கீழே கூட்டம் அதிகமா இருந்துச்சுனாக்கா மாடியிலையும் சை செய்ய முடியும். பாருங்க, மண்டபம் மாதிரி இருக்கு. இந்த இடத்துல சஃபாவில் இருந்து ஆரம்பிச்சு அப்படியே நடந்து போகணும். எஹ்ராம் ட்ரெஸ்ல தான் இருக்கிறாங்க பெண்கள், எஹ்ராம் நியத்துல தான் இருக்கிறாங்க. நீளவாக்குல மண்டபம் தெரிகிறது பாருங்க. சை ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃப்ரம் சஃபா, சஃபாவில் இருந்து ஸ்டார்டிங். அப்படி போறாங்களா, கொஞ்சம் கவனிச்சுங்க. இந்த மாதிரி இடத்துல தான் கன்ஃபியூஸ் ஆகும். அதனால தான் வீடியோவை போட்டு காமிக்கிறோம். இடையில பச்சை லைட் போட்டிருக்காங்க பாருங்க. அந்த இடம் வரும் பொழுது ஆண்கள் மட்டும் லைட்டா குதிச்சு மாதிரி நடப்பாங்க. அதான் ஹாஜ்ரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்துல என்ன செஞ்சாங்க, குழந்தையின் நினைவாக கொஞ்சம் வேகமா ஓடுனாங்க. அதுக்கப்புறம் ஓட முடியல, மெதுவா நடந்தாங்க. பாயிண்ட் 2 மர்வா, ஃபாஸ்டர் டியூரிங் சை, வேகமா நடக்கிறாங்க. அந்த பச்சை விளக்கு பகுதி கீழே பார்த்தா அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் வேகமா நடக்கிறாங்க, குதிச்சு. பெண்கள் நார்மலா தான் நடப்பாங்க. இப்போ நீங்க கொஞ்சம் கவனிக்கணும். இப்போ ஆணும் பெண்ணும், இப்போ கணவன் மனைவி அல்லது ஒரு குடும்பமா போறாங்க. ஆண்கள் அந்த இடத்துல கொஞ்சம் வேகமா ஓடுவாங்க, பெண்கள் ஸ்லோவா வருவாங்க. மிஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நீங்க முன்னாடியே பிளான் பண்ணிக்கணும். தவாஃப்லையும் அப்படித்தான், தவாஃப்லையும் ஒன்னாவே தவாஃப் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்காது. இப்படி வரும் பொழுது ஒரு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட், என்ன சொல்றது, ஒரு லொகேஷன் என்ன சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு அடையாளத்தில் நீ போய் முடிச்சுட்டு வந்தாக்க நான் இங்க இருக்கிறேன், நீ முடிச்சுட்டு வந்து இந்த இடத்துல மிஸ் ஆகாம இருக்கிறதுக்கு, லேட்டாக வந்து சேர்ற வரைக்கும் அந்த இடத்துல இருந்துக்கணும். இப்போ பாருங்க, மர்வா அப்படிங்கிற பாயிண்ட் அந்த இடத்துல வரைக்கும் வரணும். பார்த்தீங்களா? இப்போ பாருங்க, வேக நடை அல்லது தொங்கோட்டம் சை, இப்படிதான். சஃபா மருவா ரெண்டு பக்கம் இருக்குங்களா. சஃபாவிலிருந்து ஆரம்பிச்சு மருவா வரைக்கும் போயிட்டு மருவாவிலிருந்து சஃபா வரைக்கும் வந்தோம் இல்லையா. நடுவில் ப்ளூ கலர்ல இருக்கிறது இந்த வயசானவங்க அல்லது டிஃப்ரெண்ட்லி ஆப்லட் மாற்றுத்திறனாளிகள், அவங்க சக்கர நாற்காலியில் சை செய்யறதுக்கு சென்டரில் என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஒரு பகுதி வச்சிருக்காங்க. யாராவது சொந்தக்காரங்க தள்ளிட்டு போவாங்க அல்லது வாடகைக்கு இருக்கக்கூடிய ஆள்கள் மூலமாகவும் தள்ளிட்டு போவாங்க. அது நடுப்பகுதி. அந்த பக்கமும் இந்த பக்கமும் இது. இப்போ சஃபா முதல் மருவா வரையிலான தூரம் ஏறக்குறைய எவ்வளவு பாருங்க, 395 மீட்டர் லென்த்து சஃபாவுக்கும் மருவாவுக்கும் இடையில. அப்போ 7 நடை, மென்டலி பிசிக்கலி ரெடியா இருக்கணும். அப்ப இதெல்லாம் என்ன செய்ய வேண்டியிருக்கு, உம்ராவில் செய்ய வேண்டியிருக்கு. அதனாலதான் பயணம் போய் முடிஞ்சோன்னா அவசரப்பட்டு ஆர்வத்தில் உம்ரா செய்ய போகக்கூடாது. ரூம்ல உட்கார்ந்து நல்ல ரெஸ்ட் எடுத்து ஃப்ரெஷ் ஆய பிறகு போனோங்கிறது பாருங்க. சஃபா மருவா இடையில துவா கேட்பது, திக்ர் செய்வது, குர்ஆன் ஓது, சுன்னத்து, சை செய்து கொண்டிருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ரப்பிக்ஃபிர் வர்ஹம் வஹ்தினி ஸபீல் அக்வம். என்னது? இறைவா மன்னித்தருள்வாயாக, கருணை புரிவாயாக, நேரான பாதையில் என்னை வழிநடத்துவாயாக. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த துவாவையும் ஓதினதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. ரப்பிக்ஃபிர் வர்ஹம் இன்னக அன்தல் அஸுல் அக்ரம். என்ன பொருள்? இறைவா மன்னிப்பாயாக, அருள் புரிவாயாக, நிச்சயமாக நீயே மேலாதிக்கம் உடையவனாகவும் கண்ணியமிக்கவனாகவும் இருக்கிறாய். சைக்கு இடையில ஓத வேண்டிய துவாக்கள். சையினுடைய இடையில வேறு எந்த துவாவையும் கேட்கலாம். வேக நடை அல்லது தொங்கோட்டம் 7 நடை ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போயிடலாம். 1 2 சஃபா டு மருவா 1, மருவா டு சஃபா 2, திரும்ப சஃபா டு மருவா 3,
மர்வா டு சஃபா 4, திரும்ப சஃபா டு மர்வா 5, மர்வா டு சஃபா 6, சஃபா டு மர்வா 7. கீழே 3 இருக்கு, மேலே 4 இருக்கு. இப்படியாக 7 நடைகள். சும்மா ஒரு இதில் அனிமேஷன் மாதிரி பார்த்துருக்கு. சஃபாவிலிருந்து மர்வா வரை ஒரு நடை, மர்வாவிலிருந்து சஃபா வரை 2ஆம் நடை. கணக்கிட்டு 7 நடைகளை பூர்த்தி செஞ்சா ஒரு சை. எப்படி 7 தவாஃப் செஞ்சா 7 சுற்று செஞ்சா ஒரு தவாஃபோ அதே மாதிரி 7 நடை ஒரு சை. அடுத்து முடி களையிறது. சைக்கு பிறகு ஆண்கள் தலை முழுவதும் மழிக்கணும் அல்லது முடியை குறைத்து கொள்ள வேண்டும். ஏதாவது ஒரு பகுதியில் மட்டும் குறைச்சு கொள்வது பத்தாது. மொட்டையடிச்சிடணும் அல்லது ஏகமா என்ன செய்யணும், அடிச்சணும். இதை பற்றி ஒன்று சொல்ல வேண்டியிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு உம்ரா செய்கிற சமயத்தில் இந்த மாதிரி சில பேர்கள் முடியை குறைச்சிக்கிற சம்பந்தமா கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இறைவா மொட்டையடித்துக் கொள்பவர்களுக்கு அருள் புரிவாயாக. சஹாபாக்கள் வந்தாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே முடியை குறைச்சிக்கிறவங்களுக்கு, அல்லாஹ் மொட்டையடிக்கிறவங்களுக்கு அருள் புரிவாயாக. அல்லாஹ்வுடைய தூதரே முடியை குறைச்சிக்கிறவங்களுக்கு, அல்லாஹ்வே மொட்டையடிக்கக்கூடியவர்களுக்கு அருள் புரிவாயாக. 3 தடவை சொன்னாங்க. 4வது தடவை கேட்கும் பொழுதுதான், இறைவா முடியை ஏகமாக குறைத்துக் கொள்பவர்களுக்கும் அறிவுள்வாயாக. அப்ப பெற்றது மொட்டையடிக்கணும். முடியலன்னு சொன்னா அடிச்சுக்கலாம். என்ன முடியல, சில காயங்கள் இருக்கும், கத்தி படக்கூடாது. அப்ப என்ன செய்யலாம், ஏகமா அடிச்சலாம். சரியத்தில் அதுக்கும் அனுமதி இருக்கு. ஆனா பெட்ரு ரசூலுல்லாஹ் விரும்பினது, அல்லாஹ்ட துஆ கேட்டது முழுசாக. சரி, ஆண்கள் பெண்கள் தங்களுடைய கூந்தல் முடியல 1 இன்ச் அளவுக்கு வெட்டிக்கிட்டா போதுமானது. அப்ப இதை வெட்டிக்கிறதுக்கு நாமளே என்ன செய்யலாம், பாக்கெட்ல ஒரு சின்ன கத்திரி வச்சுக்கலாம், தப்பில்லை. சை முடிச்சுட்டு வந்து ஒரு ஓரத்தில் நின்று வெட்டி போட்டுடலாம். ஆனா அங்க லேடிஸ் நிற்பாங்க. எதுக்கு, இந்த 1 இன்ச்சு முடியை வெட்டி விடுறதுக்கு. கம்மி தான், 10 ரியால் 5 ரியால் கேட்பாங்க. கணக்கு போட்டுக்குங்க. ஒரு பிட்டு கட் பண்ணி விடுறதுக்கு லேடிஸுக்கு கொடுத்துடாதீங்க. தர்மம் செய்யணுங்கிற நோக்கில் கொடுக்கலாம், அது வேறு விஷயம். 1 இன்ச்சு கட் பண்றதுக்கு கத்திரியோட நின்று இருப்பாங்க லேடிஸ். பக்கத்துல ஒரு சின்னதாக வந்து ஒரு டஸ்ட்பின்னும் இருக்கும். சை முடிச்சுட்டு வர்றவங்கள்ட்டயே கட் பண்ணி தரேன் 5 ரியால் 10 ரியால்னு வாங்கிடுவாங்க. 10 ரியாலுக்கு நம்மளே வந்து, அல்லது ரூமுக்கு வந்து என்ன செஞ்சுக்கலாம், நாமளே கட் பண்ணிக்கலாம். ஆண்கள் வந்து முழுசா மொட்டை அடிக்கணும், பெண்கள் 1 இன்ச் அளவுக்கு கட் பண்ணிக்கணும். சரி, பிறகு இஹ்ராம் ஆடையை களைஞ்சிட்டு சாதாரண ஆடையை அணிந்து கொள்ளலாம். இஹ்ராமும் முடிஞ்சிருச்சு. இப்ப இஹ்ராம்ல இருக்கிற நேரத்தில் என்னென்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லி தடை செய்யப்பட்டிருந்துச்சோ அதெல்லாம் இப்ப என்ன செய்யணும், நகை வெட்டுறதோ முடி வெட்டுறதோ எல்லாம் கூடும். அது ஒரு பக்கம். சரி, இதோட நமக்கு என்ன ஆகுது, அல்ஹம்துலில்லாஹ் உம்ரா முழுமையடைஞ்சிச்சு. இனி ஹஜ்ஜு செய்யணும். இப்பதான் உம்ரா முடிச்சிருக்கிறோம். நம்முடைய ஹஜ்ஜு தமத்துல், உம்ராவை தனியாகவும் ஹஜ்ஜை தனியா சேரும். நீ சாப்பிட்டு ஆஃப்டர் லஞ்சு என்ன செய்வோம், ஹஜ்ஜுக்கு போவோம். இப்போ உம்ரா முடிச்சிட்டோம், ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுப்போம். சரிங்களா? இப்போ ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் உங்களுக்கு ரிமைண்டுக்கு, அடுத்த கிளாஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ரிமைண்டர் வந்தோம். ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சோம், உம்ராவுடைய ஃபர்ஸ்ட் செயல் குளிச்சு இஹ்ராமுடைய ட்ரெஸ். பெண்களுக்கு தனி இஹ்ராம் ட்ரெஸ் இல்லை. குளிச்சு ட்ரெஸ் பண்ணிக்கலாம், நியத்து பண்ண வேண்டாம். அப்படியே ஃப்ளைட்ல ஏறி அந்த எல்லை வரும்பொழுது அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அந்த இடத்துல இஹ்ராமுடைய நியத்து வச்சுக்கலாம். இஹ்ராமில் இருந்து தல்பியா சொல்லிக்கிட்டே இருக்கணும். ரூமுக்கு வரணும், ஃப்ளைட்ல ஏறி கீழே கூட்டிட்டு வந்து பஸ்ஸில் ஏறி கொண்டு வந்து ஹோட்டலில் உட்கார வச்சு ரிலாக்ஸ் பண்ணும்போது தல்பியா 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 தல்பியா, தொடர்ந்து தல்பியா. அப்படியே ரெஸ்ட் எடுத்த பிறகு நேராக காபாவுக்கு போறோம். சொல்ல வேண்டிய துவா சொல்லிட்டு காபாவில் என்டர் ஆகுறோம். முழுசா பார்க்குறோம். பார்க்கும்போது என்ன சொல்லணுமோ எல்லாம் ஓதுறோம். ஓதிட்டு ஹஜர் அஸ்வதிலிருந்து தவாஃபை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். 7 சுத்துறோம். இடையில சில மசாயில் இருக்கு. ஒது முறிஞ்சு போச்சுன்னா அல்லது தொழுகை வந்துச்சுன்னாக்கா பிரேக் ஆகும். பிரேக் ஆனா எப்படி ஜாயிண்ட் ஆகணுங்கிறது சொல்லியாச்சு. 7 சுத்தி ஒரு தவாஃபை முடிச்சாச்சு. முடிச்சோன்னா என்ன செய்யணும், தவாஃபை முடிச்சோன்னா அடுத்த வேலை மகாம் இப்ராஹிமுக்கு பின்னாடி வந்து 2 ரக்காத் என்ன ஓதணுங்கிறது பார்த்துட்டோம். 2 ரக்காத் முடிச்ச பிறகு ஜம்சம் தண்ணி குடிக்கணும். அதுக்கப்புறம் முல்தசிம் பக்கத்துல துஆ கேளு. அதுக்கப்புறம் சை முடிச்சிட்டோம். முடிச்ச பிறகு முடி வெட்டணும். இவ்வளவுதான். ஆனா இதுக்கடையில இவ்வளவு டீட்டெயில்ஸ் இருக்கு. 11 மணிக்கு ஆரம்பிச்சு 1:10 முடியுது. இடையில கொஞ்சம் டெக்னிக்கல் ஃபால்ட்ல கிட்டத்தட்ட அரை மணி நேரம் பக்கம் போயிடுச்சு. அதனால கொஞ்சம் முன்னாடியே போயிருக்கணும். இப்ப இந்த இடத்துல தற்காலிகமாக நிறுத்துகிறோம்.